पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேத்து என்ன ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கீதையோட சாரம், இந்த மொத்த கீதையோட சாரம், வேதத்தோட சாரம், ஸ்ருதி ஸ்மிருதிகள் பார்த்தீங்கன்னா எதை சொல்கின்றனவோ, எதை அனுஷ்டானம் பண்ணணும், யாரெல்லாம் மோட்சத்தில் போகணும்னு ஆசைப்படுறோமோ அவங்களுக்கு என்ன அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வர்ணத்தாருக்கும் என்ன கர்மங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். நேற்று 42வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சிருக்கோம். ஷமோ தமஸ் தபௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவச்ச ஞானம் விஜானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம் அப்படின்னு பிராமணர்களோட சத்துவ குணத்திலிருந்து உண்டாகக்கூடிய அவங்களோட ஸ்வபாவத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், மனுஸ்மிருதியில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு. இதை பத்தின ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்கு மனுஸ்மிருதியில. மனுஸ்மிருதியில பிராமணர்களுக்கான கர்மா என்ன அப்படின்னு சொல்லும் போது 6 காரியங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அத்தியனம், அத்தியாபனம், வேதத்தை படிக்கணும், வேதத்தை படிச்சு கொடுக்கணும். வேதம் படிக்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. வேதத்தை படிச்சு கொடுக்கறது யாரு படிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராமணர்களுக்கு மட்டும்தான் வேதத்தை படிச்சு கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் 2 அத்தியனம், அத்தியாபனம். அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா யஜனம், யாஜனம். ஒரு யஜ்யத்தை தனக்காக பண்ணிக்க முடியும், மற்றவங்களுக்கு பண்ணி வைக்க முடியும். நம்ம சொல்றோம்ல வாத்தியார், சாஸ்திரி நம்ம சொல்றோம். வாத்தியார்கள் வேலையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு பண்ணி வைக்கிறது தான் வாத்தியார் வேலை. மற்றவங்களுக்கு யஜ்யம் பண்ணி வைக்கிறது. சாஸ்திரி இருக்காரு அப்படின்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா மேரேஜ் எல்லாம் பண்றார், கர்மகாண்டங்கள்லாம் பண்றார். மற்றவங்களுக்கும் பண்ணி வைப்பாங்க, தனக்கும் பண்ணிப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா யஜனம், யாஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2. அதுக்கப்புறம் தானம், ஆதானம். தானம் அப்படின்னா தானம் வாங்கலாம், தானம் கொடுக்கலாம், தானம் வாங்கலாம்.
தானம் கொடுக்கறதும் தானம் வாங்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மொத்தம் 6 காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் சொல்லப்பட்டிருக்க கர்மங்கள். ஆனா இங்க ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் சொல்ற இந்த மனுஸ்மிருதியில இருக்கிறத சொல்லவே இல்லை. இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, சத்துவகுண பிரதானமா இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் மட்டும் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற. நம்ம என்ன பண்ணணும், மனுஸ்மிருதியில இருக்கிறத கொண்டுட்டு வந்துட்டு கூட என்ன இருக்கணும், சமம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியாக்கியானம் பண்ணிருக்கோம். பாஷ்யத்துல இருந்து என்னன்னு பார்ப்போம், ஆச்சாரியார் என்ன மீனிங் சொல்றாரு அப்படின்னு. பாஷ்யத்துல சொல்லும் போது வந்து சொல்றார், சமோ தமஹா ச யதா வியாக்கியாதார்த்தம். ஏற்கனவே வியாக்கியானம் பண்ணியாச்சு, முன்பே வியாக்கியானம் பண்ணியாச்சு. எங்க ரொம்ப ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா தத்துவபோதம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். சமம் என்ன அப்படின்னா சமஹ கஹா, சமஹ மனோ நிகிரஹா. சமம் என்றால் மனோ நிகிரகம். பிராமணன் என்ன பண்ணணும், மனசை வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா திரிகால சந்தியா எதுக்கு வச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, திரிகால சந்தியாவே மனசை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான். அப்ப சதா வந்து பாத்தீங்கன்னா மனசு வெளி விஷயங்கள்ல போகாம கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு சமம்னு பேரு. அதுக்கப்புறம் தமம் அப்படின்னா என்ன அர்த்தம், தமம் அப்படின்னா இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா வெளி விஷயங்கள்ல போகாம தடுத்து நிப்பாட்டுறது. அப்படியே பசுமாடு வந்து பாத்தீங்கன்னா அவுத்து விட்டா வந்து பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வர மாதிரி இந்த இந்திரியங்களை வந்து மேய விடக்கூடாது, விஷயங்கள்ல சஞ்சாரம் பண்ண விடாம வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டுறது எதுவோ அது தமம் அப்படின்னு சொல்லப்படுது. சமோ மனோ நிகிரக, அந்த கரண நிகிரகம்னு பேரு. தமம் பாகியேந்திரிய நிகிரகம்னு பேரு, வெளியில போகக்கூடிய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது. இதுக்கப்புறம் தபஸ்னா என்ன சுவாமி அப்படின்னா, தபோ யதோக்தம் ஷரீராதிஹி. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து 17வது அத்தியாயத்துல 14, 15, 16 3 ஸ்லோகங்கள்ல இந்த தபஸை பத்தி நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேசியிருக்கோம். சரீரத்தினால பண்ணக்கூடிய தபசு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாக்குனால பண்ணக்கூடிய தபசு, மனசுனால பண்ணக்கூடிய தபசுன்னு 3 விதமான தபஸ் வந்து பாத்தீங்கன்னா 17வது சாப்டர் 14, 15, 16 3 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டது தபசு. ரெஃபரன்ஸ் எடுத்துங்க, பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சௌச்சம்னா என்ன எடுக்கணும், சுத்தத்தை எடுக்கணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு வியாக்கியாதம், அதுவும் வியாக்கியானம் பண்ணியாச்சு. சௌச்சம்னா என்ன அர்த்தம், பாகிய சௌச்சம் ஆந்தர சௌச்சம் அப்படின்னு பேரு. வெளியில வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துல சுத்தமா இருக்கிறது, கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மனசுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கிறது. இந்த ரெண்டும் வந்து சௌச்சத்துல வந்துடும். அகசுத்தம் புறசுத்தம். க்ஷாந்திகி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷமா பேஷன்ஸோட இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது. பிராமணன்னாவே வந்து பாத்தீங்கன்னா பூமி மாதிரி பொறுமையா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. எதுக்கும் நிர்விகாரமாகாம வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆர்ஜவம்னா என்ன அர்த்தம், ரிஜுதா அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க கிராமங்கள்ல போனாதான் இப்போ வந்து அந்த ரிஜுத்தன்மையை பார்க்க முடியும். மயிலாடுதுறை மாயவரம் பக்கம் போனீங்க அப்படின்னா கிராமங்கள்ல எல்லாம் பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, சரளமா இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் இருக்க பிராமணர்கள் எப்படி இருப்பாங்க. இந்த சிட்டிக்குள்ளார வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு, சிட்டிக்குள்ளார வந்தோன்னு நமக்கு காரியம் சாதிக்க வேண்டியிருக்கு. அப்ப காரியம் சாதிக்கிறதுக்காக என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, உள்ள ஒண்ணு நினைச்சதை வெளியில பேச முடியாம என்ன ஆயிடுது, ஆளுக்கு ஏத்த மாதிரி பேசுற ஒரு சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள்ட்ட வந்துருச்சு. அந்த ஆர்ஜவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் இருக்கு, ஓரளவு இருக்கு. ஆனா வந்து ஆர்ஜவத்துல வந்து கோளாறு இருக்கு, அதை கரெக்ஷன் பண்ணணும். ஆச்சாரியர் சொல்றாரு ஆர்ஜவம்னா என்ன அர்த்தம், ருஜுதா நேர்மையா இருக்கிறது. மனசுல என்ன நினைக்கிறோமோ வெளியில வந்து காரிய சித்திக்காக வந்து ஸ்துதி பண்றதோ இதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, நரஸ்துதி பண்ணவே கூடாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பிராமணர்கள்ட்ட பெரும்பாலும் என்ன இருக்குன்னா நரஸ்துதி. ஏன் அப்படின்னா காரியம் சாதிக்கணுமே, காரியம் சாதிக்கணும்னா ஸ்துதி பண்ண வேண்டி இருக்கு. ஸ்துதி பண்ணா ஈஸியா காரியம் சாதிக்க வேண்டிய, ஐயோ உங்களை மாதிரி இருக்குமா அப்படின்னு. ஏன்டா என்ன கிராஸ் பண்ணி ஒருத்தர் போவாரு டெய்லி, பரபிரம்மஸ்வரூபமே அப்படின்னுவாரு. பரபிரம்மத்தை நீ பாத்தியா அப்படின்னா, இல்ல ஸ்துதி பண்ணி வைப்பமே என்ன இப்ப பின்னாடி அதுக்காவது உதவும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மஸ்வரூபமே அப்படின்னு. சுவாமி உங்களை பார்த்தா சாட்சாத் பரமேஸ்வரனே வந்த மாதிரி இருக்கு அப்படின்றது. எதையோ அடிச்சு விடுறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு காரிய சாதிப்பு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து நேர்மையில சேராது.
இருக்கிறது யதார்த்தமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ருஜுதா ஏவச்ச. அதை ஏவச்சன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா ருஜுத்தன்மை கண்டிப்பா அவசியம் வேணும்ன்றதை இன்சிஸ்ட் பண்றதுக்காக தான் ஏவகாரம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம், ஞானம் விஞ்ஞானம், இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 7வது சாப்டர்ல 2வது ஸ்லோகத்துல இருக்கு. அதே மாதிரி 6வது சாப்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா 8வது ஸ்லோகத்துல இருக்கு. அதை பத்தி சங்கர பாஷ்யத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ஞானம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியார்ட்ட இருந்து பாடத்தை கேட்டு சப்தத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது. இப்ப என்கிட்ட இருந்து நீங்க வந்து சப்த அர்த்தமா தெரிஞ்சுக்கிறீங்க வேதாந்தத்தை, இதுக்கு பேரு ஞானம்னு பேரு. இதுக்கப்புறம் விஞ்ஞானம் அப்படின்னா நம்ம நாலேஜை கேதர் பண்ணிக்கிட்டு தனியா ஒதுங்கி என்ன பண்ணணும், அதை சுவானுபவத்துல கொண்டுட்டு வர்றது எதுவோ அதுக்கு பேர் விஞ்ஞானம் அப்படின்னு பேர். ஞானம் விஞ்ஞானம். அதுக்கப்புறம் ஆஸ்திக்யம்னா என்ன அர்த்தம், அஸ்திபாவக. அஸ்திபாவகனா ஒரு பிராமணன்ட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமணன்ட்ட முக்கியமானது ஆத்மா இருக்கு, ஈஸ்வரன் இருக்கார், வேதம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரமாணம் அப்படின்னு இந்த 3த்துலயும் இருக்கக்கூடிய விசுவாசத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திக்ய புத்தி அப்படின்னு பேர். கர்மம் வந்து பாத்தீங்கன்னா ரீபர்த்தை வந்து அக்செப்ட் பண்றது. ஆஸ்திகர்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திகருக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சணங்கள் பிருகதாரண்யத்துல சொல்லப்பட்டது. பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்ற ஒரு ஆஸ்திகன் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து ஈஸ்வரனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பகவான் கொடுத்திருக்க சுவாச காத்தியது வேதம், வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்பணும், பிரமாணமா ஸ்வீகாரம் பண்ணணும். அதுக்கப்புறம் கர்மா தியரியை வந்து பாத்தீங்கன்னா ரீபர்த்லாம் இருக்கு அப்படின்றத அக்செப்ட் பண்ணணும். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திகன் பேரு. நான் சாமியை நம்புறேன் ஆனா ரீபர்த்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னா நீ ஆஸ்திகன் இல்லை. நான் சாமியை நம்புறேன், கோயிலுக்கெல்லாம் போவேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனா வேதத்தை ஸ்வீகாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஆஸ்திகன் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை எடுத்துக்கிட்டு வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை எவன் பண்றானோ, ஈஸ்வர பக்தியோட இருக்கானோ, அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திக்யன். அதுதான் இங்க ஆச்சாரியார் ஆஸ்திக்யம் அப்படின்ற. அஸ்திபாவகன் என்ன அர்த்தம், இருக்கு, பகவான் இருக்கார் அப்படின்னு நம்புறது. அதுக்கப்புறம் ஆஸ்திக்ய பாவகனா என்ன அர்த்தம், ஸ்ரத்ததானதா. அதுக்கப்புறம் எங்கெங்க ஆகமார்த்தேஷு, ஆகமார்த்தேஷுனா ஆகமங்கள்னா வேதங்கள், வேதங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது பொய், எவனோ பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா அவன் பொழப்பு நடத்துறதுக்காக எழுதி வச்சுட்டான். இது மாதிரி நான் கேட்டிருக்கேன். என் காதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசுறத நான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கேன். பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தங்களை எல்லாத்தையும் அவங்க பொழப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுட்டாங்க. இதை நம்பி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இறங்கி தேவையில்லாம நம்ம லைஃப் ஜீவனம் போயிட்டு இருக்கு அப்படின்னு இதை தூக்கி போட்டு நம்ம என்ன பண்ணணும், நிறைய நியூ மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அவங்க பின்னாடி போயிடலாம் அப்படின்னா போச்சு. இந்த வேதத்துல சொல்லப்பட்டது அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் 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 அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தோட இருக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திக்ய புத்தின்னு பேரு. இது எல்லாமே பிரம்ம கர்ம அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்ம கர்மம்னா என்ன அர்த்தம், பிராமண ஜாதேஹே, பிராமண ஜாத்தியில பிறந்தவர்களுக்கு கர்மம், கர்மம்னு அர்த்தம் பிரம்ம கர்ம, ஸ்வபாவஜம், நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த குணங்கள் சத்துவ குணமா இருக்கிற பிராமணனிடத்துல உண்டாகும். அதான் சொல்றோம், பரம்பரை பரம்பரை பரம்பரையா வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்துவ குண பிராமணர்களிடத்துல யாரு பிறப்பா, ஒரு அப்பா அம்மா பிராமணரா இருக்காங்க, அவங்க வந்து சாந்தமா இருக்காங்க, இங்க சொல்லப்பட்ட குவாலிட்டிஸோட இருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட யார் பிறப்பா அப்படின்னா, முந்தின ஜென்மத்துல ஒரு க்ஷத்திரியனா கூட இருந்திருக்கலாம் ஒருத்தன். ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான், நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம கீதாவெல்லாம் படிச்சு நிறைய க்ஷத்திரியர்கள்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க, வைசியர்களா இருக்காங்க, சூத்திரனா கூட இருக்கலாம். இது மாதிரி எந்த ஒரு ஜாத்தியா இருந்தாலும் அவன் வந்து பாத்தீங்கன்னா இறக்குற தருவாயில வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தோட இறந்து போனான் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல எங்க பிறப்பான் அப்படின்னு கேட்டா, அப்பா அம்மா பிராமண அப்பா அம்மாட்ட பிறப்பான். அவன் முந்தின ஜென்மத்துல ஃபாலோ பண்ணின அந்த சத்துவ குணத்தோட அம்சங்கள் எல்லாம் நேச்சுரலாவே அவனுக்கு என்ன ஆகும், ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு அம்மா அப்பாட்ட பிராமண அம்மா அப்பாட்ட பிறக்கும் போது அந்த குணங்கள் இன்னும் நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுபாவம் அப்படின்னு என்ன அர்த்தம், பை பர்த்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமணன் சத்துவகுண பிரதானமா அந்த சத்துவகுணத்துல இருந்து இந்த கர்மங்கள் உண்டாகும். இதுக்கு பேர் தான் பிராமண கர்ம சுபாவஜம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் இதே வந்து பாத்தீங்கன்னா எது உக்தம், எது சொல்லப்பட்டதோ, எங்க சொல்லப்பட்டது, 41வது ஸ்லோகம், போன ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, சுபாவ பிரபவைஹி குணைஹி பிரவிபக்தானி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
சுபாவ பிரபவைக அப்படின்னு அர்த்தம். சுபாவம்னா மாயா, மாயையோட இருந்து உண்டானது குணங்கள். அந்த குணங்களால் என்னது பிரிக்கப்பட்டிருக்கு கர்மங்கள். அப்போ சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து உண்டாச்சு? சத்துவகுணம் மாயையில இருந்து உண்டானது. அந்த சத்துவகுணத்தினால வந்து பாத்தீங்கன்னா பிராமணனுடைய கர்மமானது பிரிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் சத்துவகுணம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய. தெய்வீ சம்பத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தை அடைவதற்கு. தெய்வீ சம்பத்துனா பிராமணர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துவ குணம் தான் வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக சம்பத்துன்னு சொல்லக்கூடியது, தெய்வ இயல்பு. அந்த தெய்வ இயல்பை என்ன பண்ணணும்? இப்ப சொன்னதெல்லாம் தேவதைகளோட இயல்பு. சமமா இருக்கிறது, தமத்தோட இருக்கிறது, தபஸோட இருக்கிறது, சௌச்சம் இருக்கிறது, சாந்தி இருக்கிறது, இதெல்லாம் எல்லா குவாலிட்டிஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வீக இயல்பு, தெய்வீக சம்பத்துன்னு பேரு. இது என்ன பண்ணும்? விமோக்ஷாய, சம்சார பந்தத்துல இருந்து விடுதலை செய்ய வைக்கும். அப்போ ரஜோகுண தமோ குணத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா சத்துவ குணத்துக்கு வந்தாகணும். சத்துவ குணத்துல இருந்துதான் நித்திய சத்துவஸ்தக, நித்தியம் சத்துவத்தை நின்று அதுக்கப்புறம் குணாதீதனா குணங்களை விட்டுட்டு ஜம்ப் பண்ணணும். அப்போ இந்த குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மோட்சத்தை அடையணும்னு ஆசைப்படுறோமோ இந்த பிராமண கர்மத்தை நம்ம என்ன பண்ணணும்? அடாப்ட் பண்ணணும், இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏதாவது கோளாறு இருக்கு அப்படின்னா இது நம்மள்கிட்ட கம்மியா இருக்கு, சமம் கம்மியா இருக்கு, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? மனோ நிகிரகம் பண்றதுக்கு ஜபானுஷ்டானத்தை அதிகம் பண்ணணும், பிராணாயாமத்தை அதிகம் பண்ணணும். தமம் கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த வெளியில போறதெல்லாம் கட் பண்ணணும். மாலுக்கு போறது, ஹோட்டலுக்கு போறது, இங்க ஊர் சுத்துறது எல்லாத்தையும் கட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தபஸ் பண்ணணுமே, கண்டிப்பா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும், இல்லைன்னா குருவார விரதம் வச்சுக்கணும், இல்லைன்னா திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சோமவார விரதம் வச்சுக்கணும். இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையாவது விரதங்களை வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்றது, வெறும் காலில் வந்து மலையை சுத்துறது, கோயில் ஏறுறது, இதெல்லாம் வச்சுக்கணும் அப்பப்போ. அப்புறம் சௌச்சம் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் 2 காலம் 3 காலம் சமயம் இருக்கும்போது 3 காலம் இல்லைன்னா 2 காலம் ஸ்நானம் பண்றது. அதே மாதிரி காமக்ரோத லோப மோக மதம் மாத்சரியம் அன்ற மாதிரி சரௌண்டிங் அது மாதிரி கிரியேட் பண்ணவே கூடாது. மற்ற ஆட்களோட சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கெடுத்துரும். அப்போ செலக்டடா வந்து பார்த்தீங்கன்னா நபர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நபர்கள்ட்ட சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கு உற்சாகம் உண்டாகிற மாதிரி நல்லா வந்து ஆட்களோட சேரணும். இல்லைன்னா காம்படிஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களோட போட்டி பொறாமையில ஈடுபட ஆரம்பிச்சுவோம். அப்போ காமக்ரோதம்லாம் வந்துடும். அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். நிறைய அன்வான்டான வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத காமக்ரோதங்கள் வரும், அதெல்லாம் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் சாந்தி, பொறுமையா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கியூ நிற்கிது அப்படின்னா அதான் ப்ராக்டிஸ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நாளும் பரவாயில்ல, பகவான் வந்து காக்க வச்சிருக்காரு அப்படின்னா வெயிட் பண்ணியே இருக்கிறது. ஒரு பகவத்கீதை ஆரம்பிச்சிருக்கா, எப்போ முடியட்டுமே அப்படின்னு அவசரப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸில் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் கம்ப்ளீட்டா அர்ப்பணிப்போட ரொம்ப பொறுமையா இருக்கிறது, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றது. இதுக்கப்புறம் ஒரு ரஜோகுணத்தோட இருக்கிறவனோட சேர்ந்தா என்ன ஆகும்? நீங்களும் போறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, டோக்கன் போட்டிருக்கு 168ன்னு போட்டிருக்கு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 130 போயிட்டு இருக்குன்னு 38 பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணணும். அப்போ ஒரு ரஜோகுணமான ஒரு ஆளை கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா அவரையும் பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீங்க உட்காடுறீங்க. உட்காரும் போது அவர் என்ன பண்ணுவார்? என்னாச்சு அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் கூட வந்து ரஜோகுணமா இருக்கிறவங்களால என்ன முடியாது, சமாளிக்க முடியாது. இங்க அங்க போய் அந்த நர்ஸை கூப்பிட்டு இது பண்றது, டாக்டர் வந்தாச்சா, இது பண்ணியாச்சான்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாரு. நேற்று ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல இருந்து ஒரு மாமா வந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நேற்று தான் ஃபோன் பண்றாரு. சுவாமி, நான் பிரஷ்னோபனிஷத்து உங்க பாடம் கேட்க ஆரம்பிச்சேன். திடீர்னு எனக்கு பிரஷ்னோபனிஷத்து கேட்கணும்னு தோணுச்சு. நான் ஏற்கனவே ஒரு சுவாமிகிட்ட கேட்டிருக்கேன். இப்போ தமிழில் கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டால் உங்களோட பாடம் முதல்ல வந்துச்சு. நான் முதல் பாடத்துலேயே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி போச்சு. எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீதையை ஒரு 11th சாப்டர் அனுப்புங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்புனா சரி, நான் உடனே அனுப்பிட்டு புக் அடித்து ஃபாலோ பண்ணுங்க ஜி அப்படின்னு நான் சொன்னேன். புக்கு எங்கே கிடைக்கும்? கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் அனுப்புங்களேன் சாமின்னு. அனுப்புறேன் ஜி அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 4 மெசேஜ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சாமி, நான் போறேன், நான் ஊருக்கு போறேன், இது வேணும் அது வேணும், இப்பவே அனுப்புங்க. அதை ஊர்ல இருக்கிறவனுக்கு 1000 வேலை இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் 1000 வேலை இருக்கு. வெந்நீரை வந்து பாத்தீங்கன்னா காலில் கொட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரபரன்னு பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். சாமி அனுப்புறேன்னு சொல்லியிருக்கார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.
ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ஒரு 100 மெசேஜ் அனுப்புவோம். சாமி ரிமைண்ட் பண்றதுக்காக இது பண்ண கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டா போதும். இப்படிதான் இருக்கணும் ப்ராசஸ். காலில் தண்ணியை கொட்டிட்டு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையில இறங்கணும்னு தப்பன்னு அலைஞ்சோம் அப்படின்னா மனசு என்ன ஆகுது? ரஜோகுணம் ஆயிடுது. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் சொல்றது, இப்போ நம்ம நாதபிரமத்துக்கு சொல்லுவேன், எப்போ 6:25க்கு நான் ஆன்லைன் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணும்போது நீங்க பூர்ணமதக சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வரணும்னா உங்க வீட்டுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? 6:10க்கு கிளம்புனீங்கன்னா 5 நிமிஷத்துல இங்க வந்து சேரலாம். ரிலாக்ஸா கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதை விட்டுட்டு சாமி 6:25க்கு தானே பண்றாரு அப்படின்னு 6:20க்கு வீட்டுல இருந்து கிளம்புறது ரூம்ல இருந்து. அப்ப வர வழியில என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு பசுமாட்டை பார்ப்பாரு. ஐயோ பசுமாடு கஷ்டமா இருக்கே அப்படின்னு இவர் என்ன பண்ண 2 நாய்க்கும் ஒரு பசுமாட்டுக்கும் பிஸ்கட் எடுத்து போடுவார். அதுல 5 நிமிஷம் போயிடும். அப்ப இங்க வரும்போது வந்து ஐயோ சுவாமி கிளாஸ் ஆரம்பிச்சுப்பான்னு வேக வர்றது. அப்ப என்ன ஆயிடும்? காலையிலேயே அர்ஜென்ட்டா பண்ணும்போது என்ன ஆயிடும்? ரஜகுணம் வந்துருமா உங்களுக்கு? பரபரப்பு. அந்த பரபரப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்தெந்த காரியத்தெல்லாம் அவசரமா பண்றோமோ அது எல்லாம் நம்மளுடைய பொறுமையை நாசம் பண்ணும். அப்ப டைமை கீப் அப் பண்றது என்ன அப்படின்னா, எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த நம்ம ரீச் பண்றோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா பண்றோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்? பொறுமை வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே போகும். இந்த பொறுமையா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சத்துவகுண காரியம். ரிலாக்ஸா பண்றது. ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த காரியம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹரியா பண்ணக்கூடாது. ஒரே டைம்ல 4 காரியம் பண்ணக்கூடாது. நாதபிரம்ம என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருப்பாரு. இந்த காரியம் அந்த காரியம் பண்ணுவார். பிரதான காரியம் ஒண்ணு வச்சுக்கிட்டு சைடு காரியங்களை பண்ணக்கூடாது. ஒரு பிரதான காரியம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்க. இவர் என்ன பண்ணுவார்? பிரதான காரியத்தை வச்சுக்கிட்டு இருக்கும் போதே போற வழியில 4 காரியம் பண்ணும் போது பிரதான காரியத்துக்கான டைம் என்ன ஆயிடும்? அர்ஜென்சி ஆயிடும். அப்போ ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அந்த காரியத்துக்கு ரிலாக்ஸா காரியம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதை வச்சுக்கணும். சைடு காரியத்தை எடுக்கக்கூடாது. ஒரு காரியத்தை முடிச்சுட்டு அடுத்த காரியம், அடுத்த காரியத்தை முடிச்சுட்டு அடுத்த காரியம். இது மாதிரி பிளான் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ரஜோகுணம் உள்ள வராம இருக்கும். நீங்க கர்மத்தை சக்சஸ் பண்றீங்க. ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 காரியத்தை எடுத்து கர்மத்தை சக்சஸ் பண்றவங்க நிறைய இருக்காங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, மல்டி டாஸ்க் எடுத்துக்கிட்டு பண்றது. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தோட. அப்ப மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வேவரிங்காவே இருக்கும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த காரியத்தை பத்தி யோசனை, அடுத்த காரியத்தை பத்தி யோசனை, இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப மனசு வந்து அடங்கவே அடங்காது உங்களுக்கு. நீங்க பெரிய சக்சஸா இருக்கலாம், வெளியில வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பர்சன் அப்படின்னு இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசு உங்களுக்கு அடங்காம போயிடும். அப்ப சாந்தியா வந்து பாத்தீங்கன்னா சாந்தியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு டைம்ல ஒரு காரியத்தை முடிச்சுதான் அடுத்த காரியத்தை எடுக்கணும். டைம் கீப் அப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே டைமை கீப் அப் பண்றது. நான் 6:30க்கு கிளாஸ்க்கு வரேன் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து 6:15க்குலாம் எனக்கு ரிலாக்ஸ் ஆயிடும். கிளாஸ்க்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு ரிலாக்ஸா வந்து பாத்தீங்கன்னா மைண்டை ப்ரிப்பேர் பண்றது. அப்போ ஒரு 5-10 நிமிஷம், நீங்க 5-10 நிமிஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்க காரியத்தை இது பண்ணுவீங்க. அது என்ன ஆகும்னா ரொம்ப பெனிஃபிட் ஆகும் உங்களுக்கு. மனசை சாந்தப்படுத்தி அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கிறது. எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் இந்த மாதிரியே பண்றது. அரியா எந்த காரியத்தையும் பண்ணாம இருக்கிறது. இது மாதிரி பண்ற காரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணனுக்கு சுபாவம், சத்துவகுணம். முக்கியமானது சத்துவகுணம் எடுத்துக்கணும். ஆச்சாரியார் சொல்றாரு, சுபாவ பிரபவைகி குணைகி. சுபாவம்ன்ற மாயையிலிருந்து உண்டான அந்த சத்துவகுணத்தோட கர்மங்கள் தான் சுபாவ பிரபவைகி குணைகின்னு சொல்லப்பட்டது. இது ததியேவ உக்தம் சுபாவஜமிதி. இது பிராமணர்களிடத்துல சுபாவமா இருக்கக்கூடிய குணங்கள். நிறைய பிராமணர்கள், நான் இப்ப ஒரு மாமாவை சொல்றேன்ல, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சிஷ்யர் இருந்தார். ஒரு 5 நிமிஷம் பொறுமையா உட்கார மாட்டேன். கிளாஸ் படிக்கும் இப்ப பாடம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆச்சாரியார் என்ன சொல்றாரோ அதையே தான் ஃபாலோ பண்ணணும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சங்கர மடத்துல இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து என்கிட்ட வந்து பாடம் படிச்சிருந்துச்சு நம்ம விஜயேந்திரர் இருந்தவர். அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் லைன் படிக்கும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா 10 லைனுக்கு அப்புறம் இருக்கிறது அடுத்த ஸ்லோகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏன் அப்படின்னா ஹரி உன்னை நின்று நிதானமா பார்த்து அர்த்தம் பார்த்து போகும்போது உங்களுக்கு பொறுமையா பாக்குறதுன்றது சத்துவகுணம். நீங்க வேகமா போனீங்கன்னா என்ன ஆகும்? ஃப்ரண்ட்ல இருக்கிறதையும் விட்டுருவீங்க, அப்ப பண்ணிட்டு இருக்கிறத விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு, சுவாமி நீங்க அது என்ன சொன்னீங்க அர்த்தம்னா, அப்ப ஏன் அர்த்தம் சொல்லும் போது நீ என்ன இருந்த அப்படின்னா நீ அதை அங்க நிக்காம வேற இடத்துக்கு போயிட்ட. அப்போ பொறுமையா போறது சத்துவகுணத்தோட காரியம்.
ரொம்ப பொறுமையா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கர்மா. இதெல்லாம் சத்துவ குணத்தோட காரியம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் க்ஷத்திரியனுக்கு என்ன கர்மா அப்படின்னும் போது ஆச்சாரியர் வர சௌரியம் தேஜோ திருதிர்தாக்ஷ்யம் யுத்தே சாப்யபலாயனம். शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यं युद्धे चाप्यपलायनं दानम् ईश्वरभावश्च क्षत्रकर्म स्वभावजम् शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यं युद्धे चाप्यपलायनं दानम् ईश्वरभावश्च क्षत्रकर्म स्वभावजम्. शौर्யம் அப்படின்றதுக்கு அர்த்தம் டைரக்டா வீரம்னு எடுத்துக்கலாம். சௌரியம்ன்றதுக்கு அர்த்தம் சூரத்தன்மை. சூரத்தன்மையோட பாவத்துக்கு பேரு சௌரியம் அப்படின்னு பேரு. சூரனா இருக்கான்பா, அவன் வீரன். சூரன் அப்ப நம்ம சொல்றோம்ல, அந்த வீர சூரனா இருக்கிறது. அப்புறம் தேஜக அப்படின்னா, நீங்க ராஜபாளையத்து பக்கம் போனீங்கன்னா தெரியும். இங்க இருந்து கூட இங்க வருவாங்க கொஞ்சம் பேர். நம்ம இந்த ஆந்திரால இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த கோதாவரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, ராஜமுந்திரி அந்த ஏரியால இருந்து வருவாங்க கொஞ்சம் பேர். இங்க நிறைய பேர் வராங்க கோயிலுக்கு. இப்பெல்லாம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டும் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா வேற சைஸ்ல இருப்பாங்க. எல்லாம் க்ஷத்திரிய வம்சம். பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடக்கி ஆள்ற ஒரு பொலிட்டிஷியன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய க்ஷத்திரியத்திலேயே இருக்கும். நீங்க ராஜபாளைய ராஜூஸ்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி இருக்கும். கோதாவரி பக்கம் போனீங்க அப்படின்னா, ராஜமுந்திரி பக்கம் போனீங்கன்னா அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜூஸ்ட அங்க இருக்கக்கூடிய ஜாட்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த வெரைட்டியா இருக்கிறவங்கள்ட்ட இருக்கும். இவங்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த க்ஷத்திரியர்கள்ட்ட வந்து ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு க்ளோ இருக்கும். ஆளுமை பண்ணக்கூடிய, அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா தேஜகன்னு பேரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருத்தி. அப்படின்னா திருத்தின்னா ஒரு காரியத்துல இறங்கணும் அப்படின்னா அந்த காரியத்தை முடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு இருக்கிறது திருத்தி. பிராமணன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த திருத்தி வந்து பிராமணன்ட்ட இருக்காது. இதை வந்து க்ஷத்திரியனோட தன்மையில இருந்து அடாப்ட் பண்ணணும். இங்க பாருங்க, பிராமணன்ட்ட திருத்திய சொல்லல, ஆனா திருத்தி யாரோடது? க்ஷத்திரியனோடது. இதை நம்ம என்ன பண்ணணும், பிராமணர்களா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இதை அடாப்ட் பண்ணிக்கணும். அடாப்ட் பண்ணிட்டு ஒரு காரியத்தை எடுத்தா என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு காரியத்துல இருந்து நான் விலகவே கூடாது அப்படின்னு அதுலயே நிக்கிறது, என்ன வந்தாலும் நிக்கிறது. இதுக்கு பேரு திருத்தின்னு பேரு, உறுதின்னு சொல்ற, மன உறுதி. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தார்க்ஷ்யம். அப்படின்னா தார்க்ஷ்யம் போட்டிருக்கு பாருங்க, தார்க்ஷ்யம் இல்ல தாக்ஷ்யம். அங்க எதுவும் ஸ்பெல்லிங் வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு பாருங்க. சம்ஸ்கிருதத்துலயும் அப்படிதான் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. தாக்ஷ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தக்ஷஸ்ய பாவம் தாக்ஷ்யம். தக்ஷம் அப்படின்னா உதாசீன. அந்த ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தக்ஷத்தன்மையை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்னது. 13வது சாப்டர்ல குவாலிட்டிஸா சொல்லும் போது உதாசீன, இதுல 12லயே இருக்கும் நினைக்கிறேன். உதாசீனக அனபேக்ஷ சுச்சிர் தக்ஷக. 12வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகத்துல முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் நிர்குண தியானம் பண்ண போறோமோ அந்த நிர்குண தியானத்துக்கு வந்து சொல்லும் போது அனபேக்ஷக சுச்சிஹி தக்ஷகன்னு சொல்லியிருக்கு. தக்ஷகனா என்ன அர்த்தம்? நமக்கு முன்னாடி ஒரு காரியம் வந்து நின்னுச்சு அப்படின்னா, ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டா இறங்கி அதுல ஒர்க் அவுட் பண்ணணும். அதை விட்டுட்டு பார்த்துக்கலாம், மெதுவா பார்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு பேரு தக்ஷ அப்படின்னு அர்த்தம் இல்லை. தக்ஷன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திறமை. நமக்கு முன்னாடி ஒரு காரியம் வந்துச்சுன்னா இறங்கி பண்ணிடுவோம் அப்படின்னு டக்குன்னு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்கி அந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு பேரு சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்துக்கு பேரு தாக்ஷ்யம் அப்படின்னு பேரு. அந்த அடிச்சிருங்க, தாக்ஷ்யம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் யுத்தே அப்பி அபலாயனம். யுத்தத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா புறம் இதுகிட்டு ஓடாமை. ஒரு க்ஷத்திரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சில வந்து பாத்தீங்கன்னா வால் பாஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இறந்து போகலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா முதுகுல வந்து பாத்தீங்கன்னா ஓடி போய் முதுகுல வேல் வாங்கி சாகக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப புறமுதுகு காட்டாமை நம்ம சொல்றோம்.
யுத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடிதான் போகணும் ஒழிய பின்னாடியோ முகத்தை காட்டாம இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யுத்தே. அப்ப யுத்தத்திலும் கூட புறமுதுகிடாமை, அபலாயனம். அதுக்கப்புறம் தானம். தானம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியர்கள்ட்ட இயல்பா இருக்கக்கூடியது தானம். அதுக்கப்புறம் ஈஸ்வர பாவஸ்ட, ஆளுமை நம்ம சொல்றோம்ல, கமாண்டிங் பவர். எல்லாத்தையும் ஒரு டீம் லீடரா இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? ஒரு கமாண்டிங் பவர் இருக்கணும்ல. அந்த டீம் லீடரா இருக்கிறது, பப்ளிக்ல லீடரா இருக்கிறது, இதெல்லாம் ஈஸ்வர பாவம் அப்படின்னு பேரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுபாவஜம், இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா சுபாவமா பை பர்த்லயே க்ஷத்திரியர்களோட குணமா வெளிப்படக்கூடியது. எதோட தன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜசத்தோட தன்மை. அப்ப இதுல எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துல இருக்கிறவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்தி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாக்ஷியம்ன்றதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தானம் எடுத்துக்கிறோம். இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வீகாரம் பண்ணிக்க வேண்டும். பிராமணர்களா இருந்தாலும் இந்த 3 குணங்கள் க்ஷத்திரியர்கள்ட்ட இருந்து ஸ்வீகாரம் பண்ணத்தக்கவை. திருப்தி அப்படின்னா ஒரு காரியத்துல இறங்கி அதுலயே நிக்கிறது. திருப்தி அப்படின்றது முக்கியமா வேதாந்தத்திலையும் அதை நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தாக்ஷியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் காரியம் பண்ணணும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா உதாசீனா இருக்கும். எனக்கு பண்ண தெரியும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும், எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கிறது, வேணாம் அப்படின்னு தியாகம் பண்றேன். அப்போ தியாகம் பண்ற தன்மையும் இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு பண்ணவே தெரியாம தியாகம் பண்ண என்ன பண்றது? ஒரு காரியம் பண்ற சாமர்த்தியம் இருக்கணும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம ஒதுங்கி இருக்கணும். இதுக்கு பேர் தாக்ஷியம், உதாசீனன். 2 அர்த்தத்தையும் நமக்கு ஸ்வீகாரம் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தானம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தயா தானம் ஓங்காரஹா அப்படின்னு ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்கோம். ஜீவர்கள் வந்து கஷ்டப்படுற ஜீவர்களிடத்துக்கு வந்து நம்மளால முடிஞ்சதெல்லாத்தையும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம ஷேர் பண்றதற்கு அந்த தானம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசை வந்து பாத்தீங்கன்னா விஸ்தாரப்படுத்தும். ஈஸ்வரனோட அனுகிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொடுக்கக்கூடியது இந்த தானம். சின்னது, ஒரு கைப்பிடி அரிசி போதும், ஒரு புல்லு கட்டு போதும், ஒரு அகத்திக்கீரை போதும், ஒரு பழம் போதும். இப்போ வந்து கோயிலுக்கு போகும்போது நாதபுரம் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நான் டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது நெய்வேத்தியத்துக்கு பழம் வாங்குவேன். இவர் என்ன பண்ணுவார்? நான் நெய்வேத்தியத்துக்கு பழம் வாங்கும் போதே இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுமாட்டுக்கு பழம் வாங்கிட்டே போவார். எங்க கிடைக்குதோ, பசுமாடு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாடு அதெல்லாம் இல்லை, எது கிடைக்குதோ அங்க நின்று வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு கொடுக்கறது. எங்க நின்னாலும் கையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்கள்கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கட் பாக்கெட்லாம் எல்லா இடத்துலயும் வச்சிருப்போம். வண்டியில பிஸ்கட்டு, அப்புறம் கையில. நாதபிரம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்காகவே மூட்டையா பிஸ்கட் வாங்குறோம். எங்க அப்படின்னா கையில ரெடியா இருக்கிறது. எந்த ஜீவராசி இருந்தாலும் நாயோ ஏதோ இருக்கும், டக்குன்னு எடுத்து கொடுக்கறது. பூனைங்களா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எந்தெந்த ஜீவராசி இருக்கோ அந்தந்த ஜீவராசிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது என்ன பண்ணும்? விராட் பாவத்தை கொடுக்கும். தானம் என்னது? லோபத்தை நாசம் பண்ணும். லோபம்னா பேராசை, கஞ்சத்தனம். இதை நாசம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தானம் தான் ரொம்ப விசேஷம். அதனால அது யாரோட குணம்? க்ஷத்திரியர்களோட குணம். அதை பிராமணர்கள் என்ன பண்ணணும்? ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. இது எல்லாமே க்ஷத்திர கர்ம அப்படின்னா க்ஷத்திரியர்களோட சுபாவமா உண்டாகக்கூடியது. பாஷ்யத்துக்கு வந்து இந்த க்ஷத்திரியனுக்கு மனுஸ்மிருதியில என்னெல்லாம் கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் போது, க்ஷத்திரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை வந்து அத்தியனம் பண்ணிக்கலாம், ஆனா அத்தியாபனம் பண்ணக்கூடாது. அப்ப வேதத்தை சொல்லி கொடுக்கறது பிராமணனோட வேலை தான் ஒழிய வேதத்தை படிக்கிறதுக்கு க்ஷத்திரியனுக்கு ரைட்ஸ் இருக்கு. சொந்த சாக்கைய அத்தியனம் பண்ணணும். அப்போ அத்தியனம். அதே மாதிரி யஜனம்னா தனக்கான கர்மகாண்டத்தை அவன் பண்ணிக்க முடியும். வேதம் படிச்சு அவனுக்கான கர்மகாண்டத்தை அவன் பண்ணிக்கலாம். அக்னிஹோத்திரம் இதெல்லாத்தையும் பண்ணிக்கலாம், பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா மற்றவங்களுக்கு பண்ணி வைக்க முடியாது. அப்ப படிச்சு கொடுக்கறதும் மற்றவங்களுக்கு யஜ்ஞத்தெல்லாம் பண்ணி வைக்கிறதும் பூஜைகள்லாம் பண்ணி வைக்கிறதும் வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிராமணராக தான் இருக்கணும். அது அவங்களுக்கான தொழிலா வச்சிருக்கு. பிராமணர் வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியனோட தொழிலை பண்ண முடியாது, க்ஷத்திரியன் பிராமணனோட தொழிலை பண்ண முடியாது. அப்ப க்ஷத்திரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதம் படித்தல், தனக்கான யாகத்தை பண்ணிக்கிறது, கூட வந்து பாத்தீங்கன்னா பிரஜா பாலனம், பிரஜைகளை வந்து பாத்தீங்கன்னா பாலனம் பண்றது, பாதுகாக்கிறது, பொலிட்டீஷியனா இருக்கிறது, ராஜாவா இருக்கிறது, யுத்தத்துல கலந்துக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷத்திரியர்களோட கடமை. அதுக்கப்புறம் தானம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம், ஆனா தானம் வாங்க கூடாது. ரொம்ப முக்கியமானது. தானம் கொடுக்கறதுக்கு தான் க்ஷத்திரியனுக்கு ரைட்ஸ் இருக்கு, தானம் வாங்க கூடாது. யாரு தானம் வாங்க முடியும்? பிராமணன் தானம் கொடுக்கலாம், தானத்தை வாங்கலாம். தானம் ஆதானம்.
ஆனா க்ஷத்திரியன் வாங்கக்கூடாது, கொடுக்கறது மட்டும்தான் அவன் வேலையா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, சௌரியம்னா என்ன அர்த்தம்? சூரஸ்ய பாவகா, சூரத்தன்மை நம்ம சொல்றோம்ல, அவன் சூரம்பா அப்படின்றோம், வீரன் சூரன். அதுக்கப்புறம் தேஜகனா என்ன அர்த்தம்? பிராகல்பியம், பிராகல்பியம்னா தோற்ற பொலிவுன்னு நம்ம சொல்றோம்ல. ராஜூஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தோற்ற பொலிவு இருக்கும். ஜாட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் பக்கம் போனீங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு தேஜஸ் இருக்கும், ஹைட்டு வெயிட், அப்படியே பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐயோ அப்படின்னு இருக்கும், பயந்து போய் நம்ம நிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். பிராகல்பியம். திருத்திகின என்ன அர்த்தம்? தாரணம். தாரணம்னா உறுதின்னு அர்த்தம், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது. எந்த விஷயத்துல? சர்வ அவஸ்தாசு அனவசாதோ பவதி. அனவசாதோன்னா, அவசாதம்னா என்ன அர்த்தம்? தளர்ந்து போதல். அனவசாதம்னா தளர்ந்து போகாம எப்பவுமே ஒரு வீரியத்தோட இருக்கிறது, எதா இருந்தாலும் உற்சாகத்தோட எந்தோவோட இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா திருத்தின்னு பேரு. ஆரம்பிக்கும் போது நமக்கு எந்த எந்தோவோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோமோ முடியற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தளர்ந்து போயிட்டீங்க போச்சு, அவ்வளவு. அது தமோ குணத்தோட தளர்ச்சி வந்துச்சு அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நேற்று ஒரு சாதுவை பார்த்தேன், நல்ல ஆள், நல்லா வர வேண்டியவர், நல்ல சிவகலை. வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பக்கம் போல இருக்கு. வந்த புதுசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகலையா இருந்தார். நான் சொன்னேன், நல்லபடியா மலையை சுத்துங்க, கோயிலுக்கு போங்க, மலையை சுத்துங்க, எல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு நான் வேணுங்கிறதெல்லாம் பண்றோம் அப்படின்னு. மெதுவா கொஞ்சம் அப்படியே மெதுவா தமோ குணத்தை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். போச்சு, அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பைத்தியமா அலைவார், அப்படி ஆயிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தமோ குணம் வந்து ஒரு சுகம் கொடுக்கும். மனத்தளர்ச்சி இருக்குல்ல, அப்படியே இருக்கும், அப்படியே சோம்பலாவே ஆயிட்டு இருக்கும். ஒரு காரியத்தை பண்றதுக்கு வீரியம் இருக்கணும், ஒரு காரியத்தை தொடர்ந்து நிக்கணும். அதை ஒரு பின் பாயிண்ட் நீங்க கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது ஒழுங்கா உங்களை இழுத்துக்கிட்டு போய் என்ன பண்றோம்? தாமசிக்க ஆக்கிட்டு ஒரு காரியத்துக்கு உதவாம பண்ணிடுவோம் நம்ம. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்களேன், என்னோட முதல் கிளாஸ் எடுத்து கேட்டு பாருங்க. நீங்க எப்போ முதல் கிளாஸ்க்கு வந்தீங்களோ, நீங்க யூடியூப்ல இருக்கிறது கேட்டு பாத்தீங்கன்னா, நான் முதல் கிளாஸ் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் இப்பவும் அதே டெம்போல தான் போயிட்டு இருக்கு. டெம்போல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் இது இருக்காது. எந்த காரியத்திலையும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஆச்சாரியரோட இது, எந்த காரியம் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருப்தியை வந்து தளர்ச்சியை விடவே கூடாது, பக்கத்திலேயே விடக்கூடாது. மனத்தளர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு பேரு அனவசாதோ பவத்தின்னு பேரு. எப்போ? எந்த அவஸ்தையிலையும் வந்து பாத்தீங்கன்னா வீரியமா இருக்கிறது. இது முக்கியமானது, சாதகர்கள்ட்ட ரொம்ப முக்கியம். விட்டோம் தமோகுணமாயிடும். அப்ப ரஜோகுணத்துல இருந்து திருப்தியை நம்ம ஸ்வீகாரம் பண்ணி ஆகணும். மோட்ச மார்க்கத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மனத்தளர்ச்சிக்கு போயிடுவாங்க. அது ரொம்ப நான் கொஞ்ச நாள் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் சரியாகல, நான் விட்டுட்டேன் அப்படின்னு. விட்டுட்டியா? இன்னும் பலனே எடுக்கல, அதுக்குள்ள எப்படி விடலாம்? பலன் பார்க்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போகணும்ல, வீரியமா. அப்ப மனத்தளர்ச்சி விடக்கூடாது. யதா திருப்தியா யயா திருப்தியா உத்தம்பிதஸ்ய. உத்தம்பனம் அப்படின்னா நிமிர்ந்து நிக்கிறதுக்கு பேரு உத்தம்பனம்னு பேரு. எந்த காரியம் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரலாம் ஜி, என்னன்னு பாத்துருவோம் ஜி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதையா இல்ல நானான்னு பாத்துருவோம். ஒண்ணு கீதா புரியணும், இல்லைன்னா செத்தே போகணும், பரவாயில்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நானா கீதையான்னு பாத்துருவோம் அப்படின்னு. ஒரு சாமி இருந்தார் ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா, ராம் சைத்தன்யான்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மலையாளி. நானும் அவரும் ஒன்னா யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து பாத்தீங்கன்னா லகு சித்தாந்த கௌமுதின்னு முடிச்சு, அதுக்கப்புறம் மெதுவா மற்ற தரிசனங்கள்லாம் முடிச்சு நான் வேதாந்தத்துக்கு வந்துட்டேன். வேதாந்தம் வந்து பிரம்மசூத்திரம் போயிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமர் முடிக்கவே இல்லை, கஷ்டப்பட்டு அப்படியே ரிஷிகேஷ் இருந்தார், ஹரித்வார் இருந்தார், இமாச்சல் போனார், அப்புறம் காஷியில போனார். அப்புறம் காஷியில போய் அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பிடிச்சிட்டேன். பிடிச்சோன்னே, என்ன சாமி எங்க இருக்கீங்க அப்படின்னா, சாமி ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா இந்த லகு சித்தாந்த கௌமுதி இருக்கணும் சாமி, செத்தாலும் விட மாட்டேன் சாமி நான் அப்படின்னு. செத்தாலும் விட மாட்டேன், ஏங்க அதை விட்டுட்டு வேதாந்தத்துக்கு வந்துருங்க அப்படின்னா. இல்லை சாமி விட்டுறதா இல்லை சாமி. ஏங்க 10 வருஷம் ஆகி போச்சுங்க, 10 வருஷமா நீங்க ஏன் அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க, விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துருங்க. இல்லை சாமி, ஒன்னு நான் இருக்கணும், இல்லை அது இருக்கணும் சாமி அப்படின்னு. கடைசியில பாத்தீங்கன்னா அவர் டீச்சர் ஆயிட்டேன். நல்ல கிராமர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டான டீச்சரா வந்து பாத்தீங்கன்னா பரிணமிச்சிட்டார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த திருப்தின்னு ஒண்ணு இருக்கு, நீயா நானான்னு பாத்துருவோம். ஆனா முதல்ல அவர் பார்க்கும்போது மகா மக்கா இருந்தார்.
ஒண்ணுமே சொன்னாலும் புரியவே புரியாது. அப்ப அப்படி இருந்தவர் எப்படி அப்படின்னா விடாப்பிடியா ஒண்ணுத்துல இருக்கிறது இருக்குல்ல, உத்தம்பனம்னு பேர். அந்த உத்தம்ப பாவம் இருக்கிறது, நிமிர்ந்து நிக்கிறது, எதா இருந்தாலும் பார்த்துருவோம் அப்படின்னு அந்த உற்சாகம் இருக்குல்ல, அந்த எந்தோக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா உத்தம்பிதம் அப்படின்னு பேரு. அந்த பாவத்தோட இருந்தாதான் ஒரு காரியத்தை சித்தம் பண்ண முடியும். முக்கியமானது திருப்தி. அதுக்கப்புறம் தாக்ஷ்யம். தாக்ஷ்யம்னு என்ன அர்த்தம்? தக்ஷஸ்ய பாவக. தக்ஷ அப்படின்னா நம்ம கேரளால ஸ்மார்ட்னு சொல்லுவாங்களே, என்னது சத்துரன், சத்துரன்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்னஸா இருக்கானே அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. சாமர்த்தியசாலி பாவன் நம்ம சொல்றோம்ல, அவன் ரொம்ப சாமர்த்தியசாலி, சாத்துரியமான ஆள். ஆமா, அந்த சாத்துரியத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தக்ஷபாவம்னு பேர், தக்ஷம்னு பேர். சாமர்த்தியசாலி. அந்த சாமர்த்தியம் என்ன? எந்த காரியம் வந்தாலும் ஆச்சாரியர் சொல்றாரு, சகசா பிரத்யுபன்னேஷு காரியேஷு அவ்யாமோகேன பிரவருத்தி. சகசா அப்படின்னா உடனே, உடனே வந்து பாத்தீங்கன்னா பிரத்யுபன்னேஷு, ஒரு காரியம் வந்து நமக்கு முன்னாடி வருதுன்னா ரொம்ப யோசிக்கிறதா இல்லை, டக்குன்னு இறங்கிச்சு பார்த்துருவோம் ஜி, முடிச்சிடலாம் ஜி அப்படின்னு இறங்கி அந்த காரியத்தை பண்ணக்கூடிய விஷயத்துல போறது. அவ்யாமோகேன. அவ்யாமோகேன எந்த ஒரு மோகத்தையும் மயக்கத்தையும் அடையாமல் ஒரு காரியத்துல இறங்கி அந்த காரியத்தை பண்றது, பார்த்துருவோம் ஜி என்னன்னு அப்படின்னு இறங்குறது உடனே. அதுக்கு பேர் வந்து தாக்ஷ்யம் அப்படின்னு பேரு, சாமர்த்தியம். அதுக்கப்புறம் யுத்தேச்ச அபி அபலாயனம். யுத்தேச்ச அபி அப்படின்னா யுத்தத்திலும் கூட. யுத்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பெரிய ஆள் வீரம் வந்தாலும் சரி, யானையே எதிர்க்க முன்னாடி வந்தாலும் செத்தாலும் சாவனையுடைய நான் என்ன பண்ண மாட்டேன். அபராங்முகி பாவக. அபராங்முகி பாவகனா பராங்முகி அப்படின்னா திரும்பி ஓடுறது. புறமுதுகு காட்டுதலுக்கு பேர் பராங்முகி அப்படின்னு பேரு. அதே நேரத்துல அபராங்முகி பாவகன்னு அர்த்தம் புறமுதுகு காட்டாமை, ஓடாம இருக்கிறது. ஒரு இதுல செத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா யுத்த களத்துல இருந்து போக மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மை யாரு? சத்ருபியக, சத்ருக்கள்கிட்ட இருந்து ஓடாம இருக்கிறது. அதுக்கு பேரு அபலாயனம் அப்படின்னு பேரு. சொல்லியாச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்திரியர்கள்ட்ட இருக்கிறது. இதையும் நம்ம அடாப்ட் பண்ணணும். நானா அந்த ராம் சைத்தன்யா சொன்ன மாதிரி ஒண்ணு நானா இல்ல அந்த கிரந்தமானு பார்த்துருவோம் சாமி. என்ன ஆகும்? வசமாயிடுச்சுன்னு ஒரு 10 வருஷம் கழிச்சாலும் வசப்படுத்திட்டார்ல, அதை விட்டுட்டு ஓடி இருந்தாருன்னா என்ன இருக்கும்? அவ்வளவுதான், மனத்தளர்ச்சி வந்திருக்கும். அப்ப நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ஸ்டெடியா இருந்து இது பண்றது. லாஸ்டா நான் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியாரா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமர்ல ஆச்சாரியாரா ஆயிட்டார். அப்ப வந்து சொன்னார், 10 வருஷம் கழிச்சு சொன்னார், சாமி ஜெயம் பண்ணிட்டேன் சாமி அப்படின்னு. சரி சரி, ஜெயம் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம் அப்படின்னு. கோவிந்த மட்டுன்னு ஒரு மட்டு இருக்குது காஷியில. அந்த கோவிந்த மட்டத்துல நல்லபடியா செட்டில் ஆகி இருந்தார். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லும் போது சொன்னார், சாமி ஒரு இடத்துல தங்குறதுனா, காசியில தங்குறதுனா பரீட்சா கொடுன்னு சொல்றாங்க சாமி. நான் எங்க சாமி பரீட்சா கொடுக்கறது? பரீட்சா வந்து நமக்குலாம் ஒண்ணுமே தெரியாது சாமி, என்ன சாமி பண்றது அப்படின்னு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தார். ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தார். என்னடா படிக்க, எங்க போனாலும் படின்றாங்க, கிராமர் படி, தர்க்கம் படி, கிராமர் படின்றாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல சாமி, ஏன்டா இந்த லைஃபுக்கு வந்தோன்னு தெரியுது சாமி அப்படின்னு புலம்புனார். அதுவே வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஜி அதை விட்டுட்டு வந்துருங்க, வேதாந்தம் கேட்க வந்துருங்க, கிராமர் வரலன்னா விட்டுருங்க, கிராமர் வரலன்னா விட்டுருங்க, அதுக்காக அங்கேயே நிக்காதீங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துருங்க, பார்த்துக்குவோம், வேதாந்தம் வந்துருங்க அப்படின்னு. அதே ஒரு 5-6 வருஷம் கழிச்சு போய் பார்க்கும் போது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி நடந்திருக்கு. அது சக்சஸ் ஆயிட்டார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நீயா நானான்னு பார்த்து யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா புறமுதுகிட்டு ஓடக்கூடாது. இதே தான் நம்மளும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தானம். தானம் என்னது அப்படின்னா தேயேஷு முக்த ஹஸ்ததா, ரொம்ப முக்கியமானது. பிராமணர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை அடாப்ட் பண்ணணும். தானம் கொடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேயேஷு, யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியவங்களா வாங்க வேண்டியவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முக்த ஹஸ்தத்தான கையை திறந்து கொடுக்கறது எடுத்துங்க அப்படின்னு யோசிக்கூடாது. ஒரு 10 ரூபா கொடுக்கறது, 10 ரூபா கொடுக்கலாமா இல்லை 1 ரூபா கொடுக்கலாமா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அள்ளி எடுத்து கொடுத்துட்றது. எப்படி அப்படின்னா அது க்ஷத்திரியர்களோட சுபாவமா இருக்கிறது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப யோசிக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன்ல, சாமி என் கூட வந்து பார்த்தீங்கன்னா சுக்குமார்னு ஒருத்தர் இருந்தார், என்னோட பக்தர். அவர்கிட்ட நான் ஒரு வாட்டி சொன்னேன், ஜி அடுத்த முறை நீங்கள் கோயிலுக்கு வருவீங்களான்னு தெரியாது, அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கோயிலுக்கு தான் நான் லாஸ்ட் முறை வரேன் அப்படின்னு நினச்சி பிராமண தானத்தை பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சுவாமிக்கு பண்ணுறேன்,
இந்த சுவாமிகிட்ட நான் திரும்ப வரமாட்டேன், அந்த கைங்கரியத்துல என்னால ஈடுபட முடியாது. சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை ஆராதனை இதெல்லாம் பண்ணி அந்த கர்ப்ப கிரகத்துல நிக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட முடியாத காரியத்தை பிராமணர்கள் அங்க கர்ப்ப கிரகத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. நித்திய பூஜை போயிட்டு இருக்கு. அதனால பிராமண தானத்தை விடவே கூடாது. நீங்க மனசுல வச்சுக்கணும், இதுதான் நான் கடைசி முறை இந்த கோயிலுக்கு வரேன், இதுக்கப்புறம் எனக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. அது மாதிரி நினைச்சுக்கிட்டு தட்சணை வந்து பாத்தீங்கன்னா பிராமண தட்சணை அது மாதிரிதான் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு முறை சொல்லி காட்டினேன். ஒரு முறை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்போ கோயிலுக்கு போனாலும் எங்கேயாவது புது கோயிலுக்கு போறேன்னா ஒரு 500 கம்மியா நான் வந்து பாத்தீங்கன்னா தட்டுல வைக்கவே மாட்டேன். இதை அவர் பார்த்தாரோ இல்லையோ அடுத்த முறை என்ன பண்ணாரு தெரியுங்களா உங்களுக்கு, 2000 rupees தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போட ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் யோசிப்பே இல்லை. நல்ல தானம் பண்றவங்கள்ட்ட எல்லாம் பார்த்துருக்கேன். நான் நிறைய பேர் இருக்காங்க தானம் பண்றவங்க. நான் ஒருத்தரை வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது வந்து பார்ப்பேன், நம்ம கூட்டத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்தேன் யோசிப்பே இல்லாம என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே எடுத்து போறது. என்கிட்ட ஒரு சிஷ்யர் இருந்தார், ஆடிட்டர் சுவாமின்னு பேர். ரொம்ப தனம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தனம் நல்லா சம்பாதிச்சிட்டார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த தலையை சொரிஞ்சுக்கிட்டே 5 ரூபாய்க்கு தலையை சொரிஞ்சுக்கிட்டே நிற்கிறார். அதுக்கு பேர் என்னது? லோபம். அந்த லோபம் வந்து பாத்தீங்கன்னா நரகசிய துவாரம். காமம், குரோதம், லோபம், இந்த 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா நரக்கத்துக்கு துவாரமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு க்ஷத்திரியன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற தன்மை கையை திறந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிக்காம கொடுக்கறது. யாருக்கு அவசியம் தேவைப்படுதோ டக்குன்னு எடுத்து கொடுத்துறது, யோசிக்க கூடாது. அது மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா தானம்னு பேரு. அதுக்கப்புறம் ஈஸ்வர பாவகா. தானம் பண்ண உங்களுக்கு என்ன லாஸ் ஆகும்? கஞ்சத்தனம் போயிடும், பேராசை போயிடும். அப்ப லோபம் போயிடுச்சு அப்படின்னா உன்னை டிக் பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. நமக்கு வந்து அடுத்த ஜென்மம் நரக்கத்துக்கு போக வேணாம். யாரெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ கொடுக்கறதுக்கு மொத்தமா விட்டுட்டு போவோம். மொத்தமா வேற ஒருத்தன் எவனாவது பண்ணுவான். தானம் கிடைக்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தும் தானம் கொடுக்காம நம்ம வந்து ஒரு சான்ஸை மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். தானம் முக்கியமா இருக்கும். ஈஸ்வர பாவகா. ஈஸ்வர பாவன் அர்த்தம் ஈஸ்வர பாவகச்ச ஈஸ்வரஸ்ய பாவகா. ஈஸ்வரனோட பாவம் என்னது? ஆளுமை. எல்லாத்தையும் கமாண்ட் பண்றது, எல்லாத்தையும் ஆட்சி பண்றது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பாவம். பிரபு சக்தி பிரகடீகரணம் ஈஷிதவ்யான் பிரதி. யாரெல்லாம் கமாண்டிங் பண்றதுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஈஷிதவ்யான் அப்படின்னு என்ன அர்த்தம்? கமாண்ட் பண்ண வேண்டியவங்களை. யாரெல்லாம் கமாண்ட் பண்ணி அவங்களுக்கு சொந்தமா எந்த அறிவும் இருக்காது, இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவங்கள சொன்னாதான் அவங்க பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட பிரபு சக்தி பிரகடீகரணம், ஆளுமைய ஒரு எஜமான தன்மையை வந்து பாத்தீங்கன்னா பிரகடனம் பண்றது. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டி வந்து மிரட்டி அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு கமெண்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆளுமையை தெரியப்படுத்துறது. ஒரு குரூப் லீடரா இருந்தோம்னா அப்படி தானே பண்ணி ஆகணும். நீங்க பாட்டு குரூப் லீடர்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இருந்தீங்கன்னா ஐடி கம்பெனில எல்லாம் அதானே. என்கிட்ட ஒருத்தர் ஐடில இருந்து வந்தாரு, சாமி நீங்க திட்டுறதெல்லாம் நான் திட்டுன கோச்சிட்டீங்க, அது பாட்டு செவுறு மாதிரியே இருப்பாரு. என்னங்க உங்களுக்கு கோவமே வராதா? நான் இவ்வளவு திட்டுறேன் கோவமே. சாமி நீங்க திட்டுறதுல ரொம்ப கம்மி சாமி. சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவரு. இந்த ஒர்க் முடிக்கல அப்படின்னா எங்களோட டீம் லீடர் திட்டுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பயே சூசைட் பண்ணிக்கணும் சாமி. அங்கேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா இருக்கோம். சம்பளம் கொடுக்குறான்ல, சம்பளம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன திட்டினாலும் பொறுமையாக தானே இருக்கிறது. அப்போ டீம் லீடர் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா ராட்சச மாதிரி இருப்பானா, ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். ஏன்னா ஒர்க் பண்ணி வாங்கி ஆகணும், ஒர்க் வாங்கி ஆகணும், அசிங்கமாக திட்டணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், லேசியா விட்டீங்கன்னா டீம் லீடர் லேசியா சரி பரவாயில்ல இருந்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டாருன்னா அந்த டீம் என்ன ஆயிரும், நாசமா போயிடும். எந்த ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அப்போ ஒரு ஈஸ்வர பாவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ல இருக்கிறவங்களை எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய பிரகடனம் பண்ணணும். தன்னுடைய ஈஸ்வர சக்தியை வந்து பாத்தீங்கன்னா பவரை வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்போஸ் பண்றது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பாவம். இது எல்லாமே என்னது, க்ஷத்திர கர்ம. க்ஷத்ரிய ஜாத்தேகே விகிதம் கர்ம. க்ஷத்திரிய ஜாத்தியில வந்து பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட விதிக்கப்பட்ட கர்மங்கள். இது என்னது, க்ஷத்திர கர்ம ஸ்வபாவஜம். ஒரு க்ஷத்திரியன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன ஆயிருப்பாங்க, க்ஷத்திரியர்களா இருப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல அவன் இறந்து போகும்போது ரஜோகுணத்தோட இறந்து போயிருப்பான். முந்தின ஜென்மத்துல நிறைய கர்மங்கள்ல ஈடுபட்டிருப்பான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பா அம்மாட்ட அவன் பிறப்பான். பிறக்கும் போது அவன்கிட்ட இயல்பாவே இந்த
சத்திரிய தன்மையானது உண்டாகும் சொல்லியாச்சு. எனக்கு ஒரு திருநெல்வேலி பக்கம் போகும்போது தான், திருநெல்வேலி அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்கிட்ட ஒரு சாமி இருந்தார், நல்ல பக்குவியான சாமி. அந்த ஏரியாலலாம் நம்ம ட்ராவல் பண்ணேன். நான் கேட்பேன், என்ன சாமி சத்திரியர்கள் இந்த தேவர்கள் இவங்கெல்லாம் அங்கே அந்த பக்கம் இருக்காங்கல்ல, அவங்களோட இந்த சூத்திரர்களாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழ் ஜாதி நம்ம இங்கே யாரெல்லாம் சொல்கிறோமோ அவங்கெல்லாம் சண்டை போடுறாங்களே சாமி, எப்படி அவங்களோட இயல்பு அப்படி இல்லையே. எஜமான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பாஸ்ன்னு சொல்கிறது தான் அவங்களோட ஜீன்லேயே இருக்கிற சுபாவ கர்மம். அப்படி இருக்கிறவங்க இந்த க்ஷத்திரியர்களோட எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் மதுரை பக்கத்துக்கு மேலெல்லாம் போனீங்கன்னா ஒரே சண்டைலாம் இருக்கும். கமுதி இந்த பக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த கமுதி அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் ஒரே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு சண்டை நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ஷத்திரிய ஜாதிக்கும் அதே மாதிரி சூத்திர ஜாதிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சரி, க்ஷத்திரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருவா பிடிக்கிற தன்மை இருக்குது, ஓகே. இப்போ சூத்திரன் ஏன் இப்படி ஆனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கீதா பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த சுவாமி தான் எனக்கு சொன்னார், சாமி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ஷத்திரியர்களா எஜமானர்களாக இருந்தாங்கல்ல, எஜமானர்களாக இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த சூத்திர ஜாத்தியில் இருக்கிற அந்த வேலை பண்ணுற பெண்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மிஸ்யூஸ் பண்ணி, அப்போ யார் பிறந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ஷத்திரிய வம்சம் சூத்திரர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவன் பிறக்கும் போதே என்ன பண்ணுவான், அவனோட இயல்பு சாமி கும்பிடுற சாமி, சாமி நீங்கள் சொல்லுங்க சாமி நான் பண்ணுற சாமி இப்படி தான் சொல்கிற இயல்பு. அவன் அருவா பிடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த வர்ண சங்கரகோ பிஜாயத்தே அப்படின்னு நம்ம கீதால சொல்றான் பார்த்தீங்களா. வர்ண சங்கரகம் நடந்ததோட இயல்பு சூத்ர ஜாத்தியில க்ஷத்திரியன். அப்ப சூத்ர ஜாத்தியில க்ஷத்திரியன் பிறந்தா என்ன பண்ணுவான், அருவா பிடிக்க தான் செய்வான். அவனோட சண்டை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியா ஃபுல்லாக இது எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கோ அங்கெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் யூபியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா காசியாபாத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பிராமணனா இருக்கானே இவன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தன்மை இருக்கே, பாரசீகத்தோட ஃபேஸ் இருக்கே, இது எப்படி பாரசீகத்தோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா முஸ்லீம்ஸோட ஆதிக்கம் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கண்ட்ரோலில் இருக்கும்போது அவன் என்ன பண்ணான், எல்லாத்துட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கலப்பினம். இப்போ எல்லாம் ஹைப்ரிட் தான், எல்லாம் மொத்த இடத்துலும் ஹைபிரிட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரு சொல்லியிருக்கா, அர்ஜுனன் ஆரம்பத்தில் முதல் சாப்டர்லயே என்ன பண்றான், வர்ண சங்கரகோ பிஜாயத்தே அப்படின்னு இருக்கான். சத்திரியர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்ப சத்திரிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரு கணவனா ஆயிருப்பா, வைசியர்களும் சூத்திரர்களும் பிராமணர்களும் ஆயிருப்பாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் முடியும் போது 5 பேர் 6 பேர் தான் மிச்சம் இருந்தாங்க எது கௌரவர்களோட படைகள்ல, மீதி இருக்கிறவங்க எல்லாம் போயாச்சு. அப்ப அவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அர்ஜுனன் சொல்றான் எல்லாம் வர்ண சங்கரகம் ஆயிடுச்சு. இப்ப வந்து யாரையாவது வந்து நம்ம பியூர் க்ஷத்திரியன்னு சொல்ல முடியுமானா, பியூர் பிராமணன் சொல்ல முடியுமா, பிராமணன் அப்படின்னா இல்ல. ஒரு குருப்பா இருந்தார், அவரோட அக்கா வந்து பாத்தீங்கன்னா பிராமண ஃபேமிலி. அவங்களது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்கா வந்து லவ் மேரேஜ் பண்ணி ஒரு தேவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. வீட்டுல என்ன நடக்கும் அப்ப என்ன, சிக்கனும் மட்டனும் தான் போயிட்டு இருக்கோம். ஆமா, இந்த அம்மா நல்லா சமைக்க கத்துக்கிட்டாங்க, வேற என்ன பண்ண முடியும். இப்போ என்னன்னு சொல்லுவீங்க, நிறைய பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ல வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ரொம்ப ஃபேஷனாக வேற போயிட்டு இருக்கு. இது எப்படி நடக்குதுன்னே தெரியல. அப்போ என்ன பண்ண முடியும், அப்போ வர்ணக்கலப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதாச்சு. அப்போ என்ன ஆகும், சுபாவஜம் என்ன ஆகும், மாறுமா. யார் யார் என்னென்ன அவங்க அங்கே அப்பா அம்மாவோட ஜீன்ல இருந்து உண்டாகிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற ஃபேமிலியில வேற வேற குணத்தோட இருக்கிறது எல்லாம் இப்போ சம்பவிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன் தான். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையா பார்க்கணும். ஓஹோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, எப்போ நடந்துச்சுன்னு தெரியாது. இப்போ சூத்திரர்கள்ட்ட நடக்கல, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நில சுவாண்டார்கள் இவங்களா இருந்தாங்கல்ல, அந்த லேண்ட் லார்டா இருந்தவங்க எல்லாரும் தன்னோட வேலை செய்யறவங்கள்ட்ட எல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவன் பிறந்தவன் எல்லாம் என்ன பண்ணியிருக்கான், க்ஷத்திரியனா பிறந்து இவனையே வெட்டுறதுக்கு நிற்கிறான் வந்து. இதான் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் வந்துருங்க, 44. கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம். கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம். பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம்.
சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம், விவசாயம் பார்க்கறது. விவசாயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷி அப்படின்னு பேரு. கிருஷி அப்படின்னா லேண்டை உழுவுறதுக்கு பேரு, பண்படுத்துறதுக்கு பேரு கிருஷி, விவசாயின்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌரக்ஷ்ய, கோபாலனம். கோபாலனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பசுக்களை பராமரித்தல். அதுக்கப்புறம் வாணிஜ்யம், வாணிஜ்யம் அப்படின்னா வியாபாரம், கடை நடத்துறது, வியாபாரம் பண்றது, வாங்கிறது, விற்கிறது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம், வைஷ்யர்களுடைய ஸ்வபாவமான கர்மங்கள். நான் சொன்னேன்ல 3ஆம் கிளாஸ்லேயே ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் பேனாலாம் கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு. அப்போ 3ஆம் கிளாஸ்லேயே அவனுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஸ்வபாவம், அது இயல்பானது. அப்போ ஒவ்வொருத்தர் குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். 5 வயசு குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா நம்ம பார்த்தா தெரியும் யார் யார் என்னன்னு அவங்களோட சேஷ்டைகளை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆமா, கடனே கொடுப்பாங்க. அதுதான் வைஷ்ய கர்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வித்தியாசமா பார்க்கலாம். குழந்தைங்களை பாருங்க, ஒரு 4 குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணுங்க. இனிமே என்னென்ன கர்மா யார் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதெல்லாம் அப்படியே தெரியும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷி கௌரக்ஷி என்ற கோபாலனம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாணிபம், இது எல்லாம் வைஷ்ய கர்மர்கள்ட்ட, வைஷ்யர்கள் இடத்துல சுபாவமா உண்டாகக்கூடிய கர்மங்கள். அதுக்கப்புறம் சூத்திரனுக்கு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிச்சரியாத்மகம் கர்ம. பரிச்சரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேவா. எல்லாம் இந்த மற்ற 3 பேருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவை தொழில் பண்றது, பிராமணர்களுக்கு ஹெல்ப் பண்றது, அதுக்கப்புறம் சத்திரியர்களுக்கு ஹெல்ப் பண்றது, அதுக்கப்புறம் வைஷ்யர்களுக்கு ஹெல்ப் பண்றது. யாராவது ஒருத்தர் வேணும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் அப்படின்னா ஒரு அட்டெண்டர் இருக்கணுமே. அட்டெண்டர் இல்லாமல் காரியம் நடக்காதுல்ல உங்களுக்கு. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறவங்க, அட்டெண்டர், இவங்கெல்லாம் இருக்கணுமே. அவங்கள்ட்ட புத்தி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிபெண்டா காரியம் பண்ணுறதுக்கான புத்தி இருக்காது. புத்தி சக்தி கம்மி, தமோ குணம். அப்போ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூத்திரன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பரிச்சரிய கர்மா பண்ணக்கூடிய கர்மா சுபாவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ யாரையாவது ஜட்ஜ் பண்ண முடியுமா? அது மாதிரி நான் என்னோட ரூம்மேட் ஒருத்தர் இருந்தார். சென்னையில் இருக்கும்போது ஒரு ரூம்மேட் ஒருத்தர் இருந்தார். அவர் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துப்பார். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்துருப்பேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையும் நான் அப்பயே அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். யார்கிட்டையும் பேதம் பார்க்காம நான் அப்போ இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணார், என்னோடய ஃப்ரெண்டு கேட்டார், ஜி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் கலந்து இருக்கீங்க, ஆனால் ஜாதி மாறவே மாறாது ஜி அப்படின்னு. அதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசவே கூடாது, ஜாத்தியெல்லாம் பேசாது. வாங்க என்னோட மாமா என்னோட சித்தப்பா வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு. மெர்கன்டைல் பேங்க்கில் வந்து பாரிஸ் கார்னரில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் அவர் தான் சீஃபாக இருந்தார். மேனேஜரில் அந்த பிரான்ச் மேனேஜர், ஹெட் மேனேஜர் அவர் தான். அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போனால் எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இருந்துச்சு. ஒரு கம்பெனி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு, ஹெல்ப் பண்ணேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈகா தேட்டர் பக்கத்தில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், அதுதான் அவரோட வீடு. அந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஏரியா, நல்ல பொசிஷனில் இருக்கவங்க தான் அங்கே இருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம். அவர் என்னை கூப்பிட்டு போகும்போதே பாருங்கள், எங்கள் சித்தப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்காருன்னு நீங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்க, வீட்டில் போய் பாருங்கள் எப்படி இருக்காருன்னு உள்ளே நுழைஞ்ச ஒரு கிளாஸ் தண்ணியை குடிக்க முடியும். வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளார போனால் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு வேற, உள்ளே வந்து வேற மாதிரி. பார்த்தீங்களா என்கிட்ட கேட்டார், பார்த்தீங்களா? இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம மாற்றினாலும் அந்த நேச்சர் அப்படின்றது ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டியூயல் சிம்மு நம்ம ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன் டியூயல் சிம். அவரை விதைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று அப்பா அம்மாட்டிருந்து ஒன்று வரக்கூடியது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ சம்ஸ்காரத்திலிருந்து வர சூக்ஷ்ம தேகம். அப்போ சூக்ஷ்ம தேகம் வேற, ஸ்தூல தேகம் வேற. அப்போ ஸ்தூல தேகத்தில் இருக்கிற தோஷங்களும் குணங்களும் வரும், சூக்ஷ்ம தேகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் குணங்களும் வரும். ஒரு பிராமண அப்பா அம்மாட்ட பிறந்ததுனால பிராமணனா இருக்கிற குவாலிட்டிஸும் இருக்கும். அவன் முந்தின ஜென்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியனா வைசியனா இருந்திருந்தா, சூத்திரனா இருந்திருந்தா அதோட வாசனையும் வெளிப்படும். அதுக்காக தான் சொல்றேன், பிராமண க்ஷத்திரியன், பிராமண வைசியன், பிராமண சூத்திரன். அதே மாதிரி க்ஷத்திரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ஷத்திரியன், க்ஷத்திரிய பிராமணன், க்ஷத்திரிய வைசியன், க்ஷத்திரிய சூத்திரன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் போனீங்க அப்படின்னா ராஜுஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர்லாம் இருந்தாங்க.
பார்த்தீங்க அப்படின்னா மகா மக்கு, ஆளுமை திறனே இருக்காது. என்னப்பா இது ராஜசு அப்படின்றீங்க, என்னது? ஆமா, வேலைக்கார க்ஷத்திரியன். ஒரு படைப்பிரிவுல வந்து வேலைக்காரங்களா இருப்பாங்கல்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராமணன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் பிராமணன் கொஞ்சம் பேர் இருக்காங்க தெரியுங்களா? பாத்தீங்கன்னா தெரியும். பரிச்சார கர்மா பண்ற பிராமணர்கள் இருக்காங்க. கிச்சன்ல இருக்க பிராமணர்கள் நிறைய பேர், சமையல்கார பிராமணர்கள் எனக்கு நிறைய பேர் தெரியும். அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஸ்புரணத்தை உண்டு பண்ணணும்னாலும் ஸ்புரணத்தை உண்டு பண்ணவே முடியாது. இல்ல, பிறந்தது வந்து பிராமண ஜாத்தியாச்சே, பிறந்தது பிராமண ஜாத்தி. ஆனா முந்தின ஜென்மத்துல அவன் என்னவா இருந்தான்? சூத்திரனா இருந்தான். அப்ப பிராமணனோட குலத்துல பிறந்தாலும் அவனுக்கு வந்து அந்த வேலைக்கார புத்தி தான் போயிட்டு இருக்க முடிய, அவன் வந்து பாத்தீங்கன்னா பிராமண தன்மை அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. க்ஷத்திரியனா பிறந்திருப்பான், ஆனா பயந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் பயப்படுறாங்க? க்ஷத்திரியன் எப்படி பயப்படுவான்? அவனுக்கு தைரியமா இருக்கணுமே அப்படின்னா, இல்ல பிறந்த அப்பா அம்மா க்ஷத்திரியர்கள், ஆனா முந்தின ஜென்மம் சூக்ஷ்ம தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராமண ஃபேமிலியோட இருந்து வந்தது. முந்தின ஜென்மத்துல பிராமணன், இந்த ஜென்மத்துல க்ஷத்திரியனா இருக்கான். அப்ப உள்ளுக்குள்ளார என்ன இருக்கும்? ஆண்கள் பெண்கள் பார்த்திருக்கீங்களா? ஆண்கள் பெண்களை பாருங்க. சில பெண்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பெண்கள்லாம் என்ன கம்பீரமா இருப்பாங்க தெரியுங்களா? ஆண்கள் மாதிரி இருப்பாங்க. என்னோட பூர்வாசிரமத்துல என்னோட அக்கா நான் பார்த்திருக்கேன். அடிச்சு உடச்சு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போய் நிற்பாங்க, பாய் அப்படின்னு மிரட்டுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா இருப்பாரு மாமா. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பாவம். ஒய்ஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா போல்டா இருப்பாங்க. நான் ஐயோ, இது போன ஜென்மத்துல ஆம்பளையா இருந்திருக்கணும், போன ஜென்மத்துல ஆம்பளை, இந்த ஜென்மத்துல பொம்பளை. அப்ப உள்ள இருக்க சிம்மு, வெளியில இருக்கிற ஹார்ட்வேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரீ, சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா புருஷன். இது மாதிரி ஒன்று அவர விதையை வச்சுக்கிட்டு நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கலாம். அப்போ இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாஷ்யத்துக்கு வந்து என்னன்னு பார்த்தோம். பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றாரு, கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம்னு என்ன அர்த்தம்? கிருஷிகி ச கௌரக்ஷ்யம் ச வாணிஜ்யம் ச. இதுக்கு மூணுத்துக்கும் சேர்த்து கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம்னு காம்பவுண்ட் வேர்டா ஒன்னா பண்ணியாச்சு. இதுக்கு என்னது ஒவ்வொன்றா சொல்றாரு. என்னது கிருஷி அப்படின்னா அதுக்கு ஒவ்வொன்றா மீனிங் பண்றாரு. கிருஷி வாணிஜ்ய, கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிருஷிகி பூமேகே விலேக்கணம், ஏர் உழுவுறது நம்ம சொல்றோம் இல்ல, பூமியை பண்படுத்துறது. அதுக்கு பேர் வந்து பிளக் பண்றது, ஏர் உழுவுறது மூலமா. அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா கிருஷி பூமேகே, கிருஷின்றதுக்கு அர்த்தம் பூமேகே விலேக்கணம் அப்படின்னா பண்படுத்தி அதுல விவசாயம் பண்றது. கௌரக்ஷியம்னா என்ன அர்த்தம்? காஹா கா ரக்ஷதி இது கோரக்ஷக, அந்த கௌ இருக்கு, கோரக்ஷகன்னு போட்டுக்கணும். கோரக்ஷக பசுக்களை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கு பேரு கோரக்ஷகன்னு பேரு. அந்த தன்மைக்கு பேரு தத் பாவோ, அந்த தன்மைக்கு பேரு கௌரக்ஷ்யம் அப்படின்னு பேரு. நம்ம ஜாத்தியா இருக்குல்ல, இங்க என்ன சொல்லுவாங்க? பசுமாடு. எனக்கு ஜாத்தியெல்லாம் மறந்தே போச்சு. கோனார், கோனார். இந்த பக்கத்துல கோனார்னு சொல்லுவாங்க. ஆமா, யாதவர்கள் கொஞ்சம் காமன் நேம் யாதவர்கள். ஆனா இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் கோனார்ன்றாங்க, கோனார். அப்ப அந்த பசுக்களை வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கிறது. ஆனா பாருங்களேன், விவசாயம் பண்றவங்க கொஞ்சம் பேர் தனியா இருக்காங்க, அப்புறம் கோனார்கள் தனியா இருக்காங்க. இதெல்லாம் எத்தனை ஜாதி பிரிவு ஆயிடுச்சு பாருங்க. ஒரே வைசியர்கள்ல செட்டியார்கள் இருக்காங்க, செட்டியார்கள்ல பாரு வெரைட்டி நிறைய இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, இப்ப எல்லாம் கலந்து இருக்கு, கலந்து இருந்தது. இப்ப எல்லாம் செப்பரேட்டா ஒவ்வொரு தொழிலை வச்சுக்கிட்டு ஜாதி பிரிவு நிறைய ஆயிப்போச்சு. நிறைய பேர் ஆயிட்டாங்க. கோ பாலனம் பண்றவங்க கோ மட்டும் பாலனம் பண்றவங்களா இருக்காங்க, விவசாயம் பண்றவங்க விவசாயம் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டும் சேர்ந்து பண்றவங்களும் இருக்காங்க. இது மாதிரி தனித்தனியா கேட்டகரி ஆயிப்போச்சு, நிறைய ஜாதி பிரிவு வந்துருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோரக்ஷதி இது கௌரக்ஷா தத்பாவோ கௌரக்ஷியம். பசுபால்யம் அப்படின்னு பேர், வேற எதுவும் இல்ல. பசுக்களை பராமரிச்சு பால் கறந்து அதை வித்து அது மூலமா சம்பாதிக்கிறவங்க. அதுக்கப்புறம் வாணிஜ்யம்னா என்ன அர்த்தம்? வணிகர்ம. வணிகர்மன்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா கிரியா விக்ரியாதி லட்சணம், வாங்கிறது விற்கிறது. வாங்கிறது விற்கிறது எல்லாத்தையும் பண்றது வணிகர்மன்னு பேரு, வாணிஜ்யம்னு அதுக்கு தான் சொல்றோம். அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ய கர்ம. வைஷ்ய கர்மன்னு என்னது? வைஷ்ய ஜாத்தியே கர்ம. அந்த வைஷ்யர்களோட ஜாத்தியில பிறந்தா இது எல்லாம் இயல்பாவே உண்டாகக்கூடிய வைஷ்ய கர்ம சுபாவஜம் அப்படின்னாச்சு. இது அப்புறம் ஒரே லைன்ல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூத்திரர்கள் கல்கிறாரு. பரிச்சரியாத்மகம். பரிச்சரியம்னா என்ன அர்த்தம்? இங்க கோயில்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜாரி பிராமணரா இருப்பார், குருக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிராமணரா இருப்பார்.
அவருக்கு அந்த பக்கத்துல இருந்து தீபத்தெல்லாம் எடுத்து கொடுக்கறதெல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் முன்னாடி காலத்துல என்ன இருந்திருக்கு அப்படின்னா சூத்திரர்களோட கர்மா தான் இருக்கு. நிறைய இடத்துல இன்னும் பழைய கோயில்கள் எல்லாம் போனீங்க அப்படின்னா, கிராம கோயில்கள்ல எங்க போனீங்கன்னா சூத்திரர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பெரிய பெரிய கோயில்கள்லாம் இந்த பரிச்சார கர்மாக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா முன்னாடி அப்படி இல்லை. பரிச்சாரகர்னா பேரே வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல மட்டும்தான் இப்ப இந்த வார்த்தை இருக்கு. அவர் பேர் என்ன, பரிச்சாரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிச்சாரக கர்மா பண்றதுனாவே சேவை செய்தல். இப்ப நம்ம வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறோம், என்ன வேலை அதெல்லாம்? பரிச்சாரகர் கர்மம் தான். நீங்க சம்பளம் கை நீட்டி சம்பளம் ஒரு வேலைக்கு போய், ஆமா ஆபீஸ்ல பண்றீங்க, என்ன வேலை அது? சூத்திர கர்மான்னு பேரு. இப்ப இங்கேயாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை வர்ண கர்மத்தை கொண்டுட்டு வர முடியுமா? யாராவது பண்ண முடியுமா? வேதம் படிக்கணும், படிச்சு கொடுக்கணும், யஜனம் யாஜனம், நமக்கு யஜ்யம் பண்ணிக்கணும், மற்றவங்களுக்கு பண்ணி வைக்கணும், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா முடியுமா அப்படின்னா இப்பெல்லாம் பொழப்பு ஓடாது சாமி. அப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா வர்ண கர்மங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆயிருக்கு. பிராமண கர்மத்தை வைஷ்யன் பண்றான், வைஷ்ய கர்மத்தை பிராமணன் பண்றான். மணிசங்கர் ஐயர் எரால் பண்ண சூத்திர கர்மாவை பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் ராணிப்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் இருக்கார், ராணிப்பேட்டையில ஐயங்கார் ஒருத்தர் இருக்கார், எனக்கு தெரிஞ்ச பக்தர். அவர் வந்து பாத்தீங்கன்னா லெதர் ஃபேக்டரி நடத்துறார். அப்புறம் மணிசங்கர் ஐயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எரால் பண்ண வச்சிருக்கார். அதுக்கப்புறம் ஐயங்கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டையில லெதர் ஃபேக்டரி வச்சிருக்கார். ஒரு பிராமணர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரியில ஜென்ரலா இருக்கார். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கர்மா ஆகிப்போச்சு. சூத்திரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோயில் பூஜை மட்டும் இல்லாம நிறைய இப்போ வந்து நம்ம இவங்களே ஜனாதிபதியே அவங்க தானே, முர்மு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்திர ஜாதி தானே உங்களுக்கு. அப்ப இப்ப நல்லவங்களா கெட்டவங்களா? அதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கிளியரா சொல்றான். ஏ கிருஷ்ணா, இப்ப போயிட்டு இருக்க வர்ண தர்மங்கள் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுமே அப்படின்னு பகவானுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். கலியுகத்துல எல்லாம் குளோபலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும் அவருக்கு அப்பவே தெரியும். இதுக்கெல்லாம் இப்போ வந்து மெதுவா யார் வேணாலும் எந்த கர்மா வேணாலும் பண்ணலாம். அப்ப குணம் பிராமண ஜாத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்திரனும் பிறக்கலாம், சூத்திர ஜாத்தியில பிராமணனும் பிறக்கலாம். குணத்தை பேஸ் பண்ணி அப்ப யார் வேணாலும் எங்க வேணாலும் பிறக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கணும். குவாலிட்டிஸை மட்டும் எடுத்துக்கணும். யார் யார்கிட்ட என்னென்ன நல்ல குவாலிட்டிஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எந்த கர்மாவை ஃபாலோ பண்ண முடியும்? இண்டிவிஜுவல். நீங்க சொசைட்டிக்குள்ளார போய் நீங்க இதெல்லாம் இது பண்ண முடியாது. அப்ப இண்டிவிஜுவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் பண்ண முடியாது. இது இண்டிவிஜுவல். வர்ணத்தை பண்ண முடியாது. ஆசிரம கர்மம். இப்போ வந்து உங்களை வானப்பிரஸ்தனா இருக்கீங்க, கிரகஸ்தனா இருக்கீங்க, உங்களை யார் அடிச்சா? உங்க கர்மத்தை பண்ணக்கூடாதுன்னு யாராவது அடிச்சாங்களா? சுல்தான் வந்து முன்னாடி மாதிரி சுல்தான் வந்து யாராவது பின்னாடி இருந்துட்டு கசையடி கொடுப்பேன் உன்னுடைய தர்மத்தை பண்ணா அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. அப்ப இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா நம்ம கர்மத்தை பண்ண முடியுமா? அப்ப இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு பாசிபிள், இதுவும் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிட்டு இருக்கு, மெதுவா போயிட்டு இருக்கு. இப்ப கிரகஸ்தாசிரமம் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. மெதுவா கிரகஸ்தாசிரமம் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா போக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஃபேமிலி லைஃப் இருக்குமான்னு தெரியல. நான் சொல்றது 25 வருஷம் கொஞ்சம் அதிகமா சொல்றேன்னு ஒன்று தோணும். போக வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பெற்றுப்பாங்களான்னு தெரியல. சேர்ந்து இருக்கலாம், இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். நீ வேற இந்த பக்கம் போ, நான் வேற பக்கம் போறேன். ஏன்னா கமிட்மெண்ட், பெரிய கிரகஸ்தாசிரமம் பெரிய கமிட்மெண்ட். இப்பெல்லாம் யாரும் அந்த கமிட்மெண்ட்டுக்கே தயாரா இல்லை. அப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இன்னும் 25 வருஷம் கழிச்சு பார்ப்போம், எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தாசிரமம் இருக்கு, பிரம்மச்சரிய ஆசிரமம் இருக்கா? பேருக்கு இருக்கு. படிக்கிற காலம் பிரம்மச்சரிய ஆசிரமம் இருக்கு. வாஸ்தவத்துல பிரம்மச்சரியம் இல்லை, கிரகஸ்தம் இருக்கு. ஓரளவு நல்ல தர்மிகள்லாம் இருக்காங்க. வானப்பிரஸ்தம் ரொம்ப கம்மி, கொஞ்சோண்டு தான் இருக்கு. நான் அதாவது கதறி சொல்லிட்டு இருக்கேன் வானப்பிரஸ்தத்துக்கு வாங்கன்னு. அப்புறம் சன்னியாசம் ஆபாசம் தான் போயிட்டு இருக்கு. சன்னியாசி வாஸ்தவ சன்னியாசிகளும் ரொம்ப கம்மி, ஆனாலும் மிச்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனா வர்ணகர்மம் மொத்தமும் கொலாப்ஸ். அப்ப இருக்கிற மிச்சம் இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய தர்மத்துல இருந்து வெறும் ஆசிரம கர்மத்தை எடுத்துக்கிட்டு அதை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ண வேண்டும்.
எல்லாத்துட்டையும் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எடுத்துக்கிட்டு சத்துவ குண பிரதானமாக நம்ம லைஃப்பை இது பண்ணிக்கிட்டு, அதுக்காக தான் சொன்னேன், கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சாய்ஸ் இல்லை, சொசைட்டியில் இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் ஒரு 50-55 வயசுக்கு மேலே ஒதுங்கி இருந்து நம்ம என்ன குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் அது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி மோட்ச மார்க்கத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண. இங்க சொல்றாரு பரிச்சரியாத்மகம்னு என்ன அர்த்தம்? சுஸ்ருஷா சுபாவம்னு போயிட்டார். சுஸ்ருஷா அப்படின்னா சேவை, எஜமானர்களுக்கு சேவை பண்றது, வேலைக்காரனா இருக்கிறது. இதை எங்கேயாவது இப்ப சொல்ல முடியுமா? சூத்திரன் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க எங்கேயாவது சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், நீங்க காலி, மொத்தமா நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆமா, ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் கர்மா நாசமாயிருந்தா நீங்க ஏதாவது சரி பண்ணலாம். ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆச்சுனாவே என்னது? 3 குணம் தானே. 3 குணத்துல இந்த 3 குணங்களும் ஒரு குணத்துல ஒரு சேஞ்ச் நடக்கும் போது மற்ற 2 குணங்களும் சேஞ்ச் ஆகுமா? 30% இருக்கிற 3 குணத்துல ஒரு குணம் 28 ஆச்சு அப்படின்னா ஒரு குணம் என்ன ஆயிரும்? 31 ஆயிரும். இன்னொரு குணம் 31 ஆயிரும். ஒரு குணம் 10% கம்மியாச்சுன்னா மற்ற 2 குணம் 5-5% இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த 3 குணங்களோட இதுதான் இருக்கிறதுனால அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாத்தியில ஒரு வர்ணத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் நடக்கல. அந்த தர்மங்கள் எல்லா வர்ணத்திலையும் 4 வர்ணங்களையும் கொலாப்ஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க எங்கேயாவது வெளியில போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்ணம் இந்த கர்மத்தை தான் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியாது, மகா துக்கியாவும் ஆயிடுவீங்க. நீங்களே பண்ண முடியாது, உங்க கர்மத்தை ஃபாலோ பண்ண முடியாது. வைதிகத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான். எவ்வளவு பேர் எண்ணி பார்த்துருங்க. என்ன பிரச்சனை தெரியுங்களா உங்களுக்கு? ராமகோபாலன் வந்து மதுரையில இருந்த ராமகோபாலன் ஒரு பெரிய இது பண்ணிட்டு இருந்தார். யார் வைதிகத்துல இருக்காங்களோ கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க ஜி. வைதிகத்துல இருந்தா பொண்ணு கிடைக்காது. ஆமா, நீங்க குடுமி வச்சுக்கிட்டு உச்சி குடுமி வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகச்சம் வச்சுக்கிட்டு இதுக்கு போயிட்டு இருப்பீங்க, வேதம் சொல்லிக்கிட்டு. யார் பொண்ணு கொடுப்பா? பொண்ணுங்கள்லாம் வந்து என்ன படிச்சிருச்சு? பொண்ணுங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய படிப்பு படிச்சு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆயாச்சு, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயாச்சு. அந்த பொண்ணுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகச்சம் வச்ச ஒரு மாப்பிள்ளைய இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் காட்ட முடியுமா உங்களுக்கு அடையாளம்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கிடைக்கல. ஏகப்பட்ட பேருக்கு வந்து பொண்ணு கிடைக்காம இருக்கு, கல்யாணம் பண்ணதுக்கு இல்லை. அப்ப என்ன மோசமான நிலைமை இருப்பாருங்க. அப்போ மெதுவா அடுத்த ஜென்ரேஷன் மெதுவா மாறி மெதுவா போயிடும். இருக்கிறது கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களும் காலி. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு பெரிய ப்ராப்ளம் இஷ்யூ வரப்போகுது. என்ன இஷ்யூ தெரியுங்களா? யாருக்கும் தெரியவே இல்லை. 42,000 கோயில் இருக்கு HRNC-ல. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அரகண்டநல்லூருக்கு போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அரகண்டநல்லூர்ல இருக்கிற இவர் வந்து குருக்கள் வந்து பாத்தீங்கன்னா 8:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்றாரு, 9 மணிக்கு வர்றாரு. வந்தா என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னா, சாமி 5 கோயில் பார்த்துட்டு வரணும் சாமி, 6வது கோயில் சாமி இது அப்படி. அவர் ஒரே ஒரு பிராமணர் 5 கோயிலை முடிச்சுட்டு 6வது கோயிலுக்கு வர்றாரு. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க் லோடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் 5 கோயில் 6 கோயில் பாக்குறாங்க. இப்ப அந்த ஜென்ரேஷன் வந்து அப்பா படுற கஷ்டத்தை புள்ள என்ன பண்ணுவான்? ஐயோ அப்பா ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அடுத்து என்ன பண்ணுவான்? இவர் நான் பட்ட கஷ்டப்படக்கூடாதுன்னு இவர் என்ன பண்ணுவாரு? படிச்சு இவர் இன்ஜினியரா அமெரிக்கா போய் செட்டில் ஆயிருன்றார். அப்ப இங்க 5 கோயிலை பாக்குறதுக்கு ஆள் இருக்காது. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பிரயோகம் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ராத்த கர்மாக்கு தேடி அலைங்களை பார்க்கலாம். ஸ்ராத்தத்துக்கு ஆள் இல்லை. அமாவாசை தர்ப்பணத்துக்கு உங்களுக்கு ஆள் ஃப்ரீயா கிடைச்சிடுறாங்களா பண்ணி வைக்கிறதுக்கு? அமாவாசைக்கு தர்ப்பணத்துக்கு சிட்டியில எல்லாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க. சரியான டைம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆளே இல்லை இப்பெல்லாம். இப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு கோயில்கள்ல ஆளு இருக்காது. யார் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பகிரகத்துல வெளியே வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். காலையில 5:30 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகத்தை 5 மணிக்கெல்லாம் பண்ணணும். 5:30 மணிக்கெல்லாம் யார் பண்ணுவா? நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பகிரகத்துல யார் நிப்பா? நிக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. தட்டுல காசு தான் எடுத்துக்கணும் அப்படின்னா போயா, தட்டுல ஒரு காசு எடுத்துட்டு நான் என்ன பண்றது? அப்படி நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டக்கூடாது, நான் பங்களாலாம் வச்சுக்கூடாதா, என் பசங்களாம் நல்லா படிச்சு மேலெல்லாம் போகக்கூடாதா, நான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலில் மணி ஆட்டிக்கிட்டே இருப்பேன் நான். கேள்வி வரும்ல உங்களுக்கு. அப்ப எல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இருந்தது. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு என்ன இருக்கோ, நம்ம இண்டிவிஜுவல்ல என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க என்ன ஆவீங்க? மகா துக்கியா டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். இதோட இங்க நிக்கட்டும். நாளைக்கு வந்து அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.
ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். வேஷத்துல அபிமானம் வைக்க வேணாம். வேஷத்துல அபிமானம் வைக்க வேணாம். என்ன கிடைச்சிருக்கோ, என்ன ரோல் கிடைச்சிருக்கோ அந்த ரோலை வந்து நிம்மதியா பண்ணிட்டு இருப்போம். ஈஸ்வர இச்சா எல்லாம் ஈஸ்வரனுக்கு தெரியாமையா நடக்குது. இதெல்லாம் ஈஸ்வரனுக்கு தெரியும்ல, இதெல்லாம் இப்படி ஆகுன்றது தெரியும்ல அவருக்கு. இந்த கலியுகமே என்னன்னு கேட்டீங்கன்னா டஸ்ட்பின் மாதிரி. மற்ற 3 யுகங்கள்ல என்னெல்லாம் தப்பு தப்பா பண்ணமோ அவங்க எல்லாத்தையும் ஒரு யுகத்தை போட்டு கஷ்டப்படு அப்படின்னு கஷ்டப்படுத்துறதுக்காகவே இந்த யுகம். இங்க எந்த ரூல்ஸும் இருக்காது. டிராஃபிக்கை பாருங்களேன், போய் பாருங்களேன், என்னடா இது இப்படி ஓட்டுறானுங்கன்னு இருக்கு. ஆமா, நம்ம பண்ண பார்ப்போம், இங்க வந்து பிறந்து இதில் கஷ்டப்படணும்னு இருக்கு. எந்த ரூல்ஸும் இல்லை, எந்த நியமங்கள் எல்லாம் கொலாப்ஸ் எல்லாமே. நீங்க ஒரு நியமத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா சொல்ல முடியாது. சன்னியாசிகள்கிட்ட பேச முடியல, என்னால ஒதுக்கிதான் இருக்க. இப்போ இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா போயா அப்படின்ட்டுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரூல்ஸே பேச முடியாது. நமக்கு தனியா எடுத்துக்கிட்டு மோட்சத்துக்கு சத்துவ குணம் தேவை. எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுருங்க. இந்த வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு குணம், சத்துவ குணம் என்ன இருக்கோ அதை விருத்தி பண்றதுக்கு மட்டும் என்ன காரியம் உண்டோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டே போக முடியும். இண்டிவிஜுவல்